For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். நாராயணராவ் கொலை முதல் சல்பை ஒப்பந்தம் வரை கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளை உள்ளடக்கிய இந்த ஆங்கிலோ மராத்தா போர் பானிபட்டின் பேரழிவாலும் அல்லது அவர்களின் பெரிய பேஷ்வா மாதவ்ராவ் இறந்தாலும் தீர்ந்து போகாத மராத்தா தேசத்தின் உயிர்ச்சக்தியை அழுத்தமாக வெளிப்படுத்துகிறது. விமர்சன கருத்து. இந்த கூற்று முதல் ஆங்கிலோ மராத்திய போரின் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் 1775 முதல் 1782 வரை சாராம்சத்தையும் 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மராத்தியர்கள் கொண்டிருந்த இணையற்ற வலிமையையும் தேசிய உணர்வையும் தெளிவாக வெளிப்படுத்துகிறது. மராத்திய பேரரசுக்கு ஏற்பட்ட 2 பெரிய பின்னடைவுகளுக்கு பிறகும் அவர்கள் எவ்வாறு ஆங்கிலேயர்களின் மேலாதிக்க முயற்சியை வெற்றிகரமாக தடுத்து நிறுத்தினார்கள் என்பதை பற்றிய ஒரு விமர்சன ஆய்வு இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. மராத்திய பேரரசு சந்தித்த பேரழிவுகள். ஆங்கிலேயர்கள் 1775 இல் மராத்தியர்களுடன் மோதலில் ஈடுபட்டபோது மராத்திய நாடு ஏற்கனவே 2 பெரிய நெருக்கடிகளால் பலவீனமடைந்திருந்தது. பானிபட்டின் பேரழிவு 1761. 3ஆம் பானிபட் போரில் மராத்தியர்கள் ஆப்கானியர்களிடம் அடைந்த தோல்வி அவர்களின் தலைசிறந்த தலைவர்கள் மற்றும் வீரர்களின் ஒரு பெரிய தலைமுறையை அழித்தது. இது மராத்தியர்களின் இராணுவ புகழை குறைத்தது. மாதவராவ் பேஷ்வாவின் மறைவு 1772. சிறந்த பேஷ்வா என்று கருதப்பட்ட மாதவராவ் ஆயின் மறைவு மராத்திய பேரரசின் மத்திய அதிகாரத்தை குலைத்தது. அவருடைய மறைவுக்குப் பிறகு அவருடைய தம்பி நாராயணராவ் கொலை செய்யப்பட்டார் 1773. இது அதிகார போட்டி மற்றும் பூசல்களுக்கு வழிவகுத்தது. இந்த நெருக்கடிகள் ஒரு சாதாரணமான அரசை உடைப்பதற்கு போதுமானவை. ஆனால் மராத்தியர்கள் நிலைத்து நின்றனர். மராத்திய தேசத்தின் உயிர்ச்சக்தி மற்றும் நிலைத்தன்மைக்கான காரணங்கள். இந்த 2 பேரழிவுகளுக்குப் பிறகும் மராத்திய தேசம் 9 ஆண்டுகள் ஆங்கிலேயர்களை திறம்பட எதிர்த்து நின்றதற்கு பின்வரும் காரணிகள் பங்களித்தன. திறமையான தலைவர்கள் மற்றும் நிர்வாகம். சட்டப்பூர்வ தலைமை. நானா ஃபட்னாவிஸ் மராத்திய கூட்டமைப்பின் மராத்தா கன்ஃபெடரசி விவகாரங்களை திறமையாக கையாண்ட முக்கிய தலைவர்களில் இவரும் ஒருவர். அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த ராஜதந்திரி. அவர் பேஷ்வாவிற்கு பதிலாக மராத்திய கூட்டமைப்பின் பல்வேறு தலைவர்களை ஒன்று திரட்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிராகச் செயல்பட்டார். நிர்வாகத்திறன். மாதவராவ் காலத்தில் சீர்திருத்தப்பட்ட வரி வசூல் முறை மற்றும் இராணுவ அமைப்பு உள்நாட்டு குழப்பங்களுக்கு மத்தியிலும் போரை தாங்கும் அளவுக்கு வலிமையாக இருந்தது. மராத்திய கூட்டமைப்பின் ஒற்றுமை. த கன்ஃபெடரசி ஒன்று திரட்டுதல். பூனாவில் அதிகார போட்டி நிலவிய போதிலும் காயக்வாட், சிந்தியா, ஹோல்கர் மற்றும் போன்ஸ்லே போன்ற மராத்திய கூட்டமைப்பின் தலைவர்கள் ஆங்கிலேயர்களின் பொதுவான அச்சுறுத்தலை எதிர்கொள்ள தற்காலிகமாக ஒன்று திரண்டனர். மகாதாஜி சிந்தியாவின் பங்கு. மகாதாஜி சிந்தியா முதல் போரில் ஒரு முக்கியமான சக்தியாக உருவெடுத்தார். அவர் போரில் முக்கிய பங்காற்றியதுடன் போருக்கு பிந்தைய அமைதி ஒப்பந்தமான சல்பை ஒப்பந்தத்தில் ட்ரீட்டி ஆஃப் சல்பாய் முக்கிய ராஜதந்திரியாகச் செயல்பட்டார். இராணுவ வலிமை மற்றும் உள்ளூர் ஆதரவு. கொரில்லா போர்முறை. மராத்தியர்கள் தங்கள் பாரம்பரியமான கொரில்லா போர்முறையை முழுமையாக பயன்படுத்தினர். இது திறந்த களப்போர்களில் வெற்றி பெற்ற ஆங்கிலேய படைகளை மலைகள் மற்றும் சமவெளிகளில் பலவீனப்படுத்தியது. வடாலா போர் வட்காவ் 1779. இந்த சிறிய போரில் மராத்தியர்கள் ஆங்கிலேயர்களை தோற்கடித்தது அவர்களின் இராணுவ வலிமையையும் பிராந்தியத்தின் மீது அவர்களுக்கு இருந்த பிடியையும் அழுத்தமாக வெளிப்படுத்தியது. ஆங்கிலேயர்களின் தோல்வியும் உயிர்ச்சக்தியின் வெளிப்பாடும். கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்குப் பிறகு 1782 இல் கையெழுத்திடப்பட்ட சல்பை ஒப்பந்தம் மராத்தியர்களின் உயிர்ச்சக்தியின் மிகப்பெரிய சான்றாக அமைந்தது.
வரலாற்றில் தனித்தன்மை. இந்திய துணைக்கண்டத்தில் ஆங்கிலேயர்களுக்கு சமமான நிபந்தனைகளுடன் சமாதானம் செய்து கொள்ள முடிந்த ஒரே சக்தி மராத்தியர்கள் மட்டுமே. இந்த ஒப்பந்தம் இரு தரப்பினரிடையேயும் ஒரு நிலையை ஸ்டேட்டஸ் குவோ மீட்டெடுத்தது. ஆண்டு கால அமைதி. இந்த ஒப்பந்தம் ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் இடையில் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் அமைதியை கொண்டு வந்தது. இந்த அமைதி மராத்தியர்கள் தங்கள் உள்நாட்டு குழப்பங்களைச் சரிசெய்யவும் ஆங்கிலேயர்கள் தங்கள் கவனத்தை மைசூர் திப்பு சுல்தானின் பக்கம் திருப்பவும் வழிவகுத்தது. முடிவுரை. முதல் ஆங்கிலோ மராத்திய போர் மராத்திய தேசத்தின் உயிர்ச்சக்தியை அழுத்தமாக வெளிப்படுத்துகிறது என்ற கூற்று முற்றிலும் உண்மையே. இந்த தேசம் அதன் உச்சக்கட்ட பேரழிவுகளுக்குப் பிறகும் தனது திறமையான தலைவர்கள், கூட்டமைப்பின் கூட்டு வலிமை மற்றும் இராணுவ திறன்கள் மூலம் உலக வல்லமை கொண்ட பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை தடுத்து நிறுத்த முடிந்தது. இந்தச் சம்பவம் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கம் எளிதில் நிலைநாட்டப்படவில்லை என்பதையும் மராத்தியர்கள் 19ஆம் நூற்றாண்டு வரை ஒரு முக்கியமான வல்லரசு சக்தியாகவே நீடித்தனர் என்பதையும் நிரூபிக்கிறது. This Anglo-Maratha war, covering nearly 9 years from the murder of Narayan Rao to the Treaty of Salbai, emphatically discloses the vitality of the Maratha nation, which had not been exhausted either by the disaster of Panipat or the death of their great Peshwa Madhav Rao. Comment. நாராயண ராவ் கொலை முதல் சல்பை ஒப்பந்தம் வரை கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளை உள்ளடக்கிய இந்த ஆங்கிலோ மராத்தா போர் பானிபட்டின் பேரழிவாலும் அல்லது அவர்களின் பெரிய பேஷ்வா மாதவ்ராவ் இறந்தாலும் தீர்ந்து போகாத மராத்தா தேசத்தின் உயிர்ச்சக்தியை அழுத்தமாக வெளிப்படுத்துகிறது. கருத்து. தி ஆங்கிலோ-மராத்தா வார், a proof to Maratha vitality. ஆங்கிலோ-மராத்தா போர் மராத்தா உயிர்ச்சக்திக்கு ஒரு சான்று. Maratha resilience. Maratha மீள்தன்மை. Disaster of Panipat. The Marathas had suffered a crushing defeat at the Third Battle of Panipat in 1761. பானிபட் பேரழிவு 1761இல் நடந்த 3வது பானிபட் போரில் மராட்டியர்கள் கடுமையான தோல்வியைச் சந்தித்தனர். Death of Madhav Rao. The death of Peshwa Madhav Rao in 1772 was a significant loss for the Marathas. மாதவராவ் மரணம் 1772இல் பேஷ்வா மாதவராவ் மரணம் மராட்டியர்களுக்கு ஒரு குறிப்பிடத்தக்க இழப்பாகும். தி ஆங்கிலோ-மராத்தா வார் 1775 முதல் 1782 வரை. It began after the assassination of Narayana Rao 1773 and succession disputes. The British supported the opponent Raghunath Rao to expand their influence. The war lasted for almost 9 years until the Treaty of Salbai 1782 without a decisive victory for either side. இது நாராயணராவ் படுகொலை 1773 மற்றும் வாரிசுரிமை சர்ச்சைகளுக்கு பிறகு போர் தொடங்கியது. ஆங்கிலேயர்கள் தங்கள் செல்வாக்கை விரிவுபடுத்த போட்டியாளரை ரகுநாத் ராவ் ஆதரித்தனர். இரு தரப்பினருக்கும் தீர்க்கமான வெற்றி கிடைக்காமல் சல்பாய் ஒப்பந்தம் 1782 வரை போர் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் நீடித்தது. Maratha determination highlights the determination and fighting spirit of the Marathas. Despite previous disasters, Marathas showed strong unity under leaders like Mahatji Sindha and Nana Fadnavis. The Treaty of Salbai was favorable to the Marathas and it recognized Madhav Rao Narayan as Peshwa and restored balance. Maratha உறுதிப்பாடு மராத்தியர்களின் உறுதியையும் சண்டையிடும் மனப்பான்மையையும் எடுத்துக்காட்டுகிறது. முந்தைய பேரழிவுகள் இருந்தபோதிலும் மகாத்ஜி சிந்தியா மற்றும் நானா ஃபட்னாவிஸ் போன்ற தலைவர்களின் கீழ் மராட்டியர்கள் வலுவான ஒற்றுமையை காட்டினர். சல்பாய் ஒப்பந்தம் மராட்டியர்களுக்கு சாதகமாக இருந்தது. அது மாதவ்ராவ் நாராயணனை பேஷ்வாவாக அங்கீகரித்து சமநிலையை மீட்டெடுத்தது. British challenges. The war posed significant challenges for the British, who faced stiff resistance from the Marathas.
பிரிட்டிஷ் சவால்கள். மராத்தியர்களிடமிருந்து கடுமையான எதிர்ப்பை எதிர்கொண்ட பிரிட்டிஷாருக்கு இந்த போர் குறிப்பிடத்தக்க சவால்களை ஏற்படுத்தியது. Comment, critical view. The Anglo-Maratha War really showcases the vitality of the Maratha nation, which had not been exhausted despite facing significant setbacks. The Marathas' ability to resist British expansion and negotiate favorable terms in the Treaty of Salbai is a testament to their strength and resilience. குறிப்பிடத்தக்க பின்னடைவுகளை சந்தித்த போதிலும் சோர்வடையாமல் இருந்த மராட்டிய தேசத்தின் உயிர்ச்சக்தியை ஆங்கிலோ-மராத்தா போர் உண்மையில் வெளிப்படுத்துகிறது. சால்பி ஒப்பந்தத்தில் பிரிட்டிஷ் விரிவாக்கத்தை எதிர்க்கவும் சாதகமான நிபந்தனைகளை பேச்சுவார்த்தை நடத்தவும் மராத்தியர்களின் திறன் அவர்களின் வலிமை மற்றும் மீள்தன்மைக்கு ஒரு சான்றாகும். Conclusion. The Marathas were a powerful Indian confederacy in the late 18th century. However, internal rivalries continued, which later weakened them against the British in the early 19th century. 18ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் மராட்டியர்கள் ஒரு சக்தி வாய்ந்த இந்திய கூட்டமைப்பாக இருந்தனர். இருப்பினும் உள்போட்டிகள் தொடர்ந்தன. இது பின்னர் 19ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அவர்களை பலவீனப்படுத்தியது. சல்பாய் உடன்படிக்கை 1782 ஆங்கிலேயர்களுக்கு கௌரவமானதாகவோ அல்லது அவர்களின் நலன்களுக்கு சாதகமாகவோ இல்லை. விமர்சன கருத்து. கி.பி. 1782 இல் கையெழுத்திடப்பட்ட சல்பாய் உடன்படிக்கை ட்ரீட்டி ஆஃப் சல்பாய் 9 ஆண்டுகள் நீடித்த முதல் ஆங்கிலோ-மராத்திய போரை 1775 முதல் 1782 வரை முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்த கூற்று இந்த ஒப்பந்தம் ஆங்கிலேயர்களுக்கு பெரிய அளவில் வெற்றியை தரவில்லை என்றும் அவர்களின் லட்சியங்களுக்கு சாதகமாக இல்லை என்றும் வாதிடுகிறது. இந்த கூற்றின் உண்மைத்தன்மை மற்றும் இந்த உடன்படிக்கையின் நீண்ட கால விளைவுகள் குறித்து நாம் விமர்சன ரீதியாக ஆராயலாம். கூற்றை ஆதரிக்கும் காரணிகள். ஆங்கிலேயர்களுக்கு சாதகமற்ற நிலை. சல்பாய் ஒப்பந்தத்தின் உடனடி விளைவுகள். ஆங்கிலேயர்களின் ஆரம்பகால போரின் நோக்கங்களுடன் ஒப்பிடுகையில் அவர்களுக்கு பெரிய வெற்றியையோ கௌரவத்தையோ தரவில்லை. போரின் நோக்கம் நிறைவேறாமை. ஃபெயிலியர் டு அச்சீவ் war objectives. ஆரம்ப நோக்கம். ஆங்கிலேயர்களின் ஆரம்ப நோக்கம் தங்களுக்கு சாதகமான ரகுநாதராவை ரகுநாத் ராவ் பேஷ்வாவாக நியமித்து பூனா மீதான கட்டுப்பாட்டை கைப்பற்றுவதாகும். ஒப்பந்த விளைவு. சல்பாய் உடன்படிக்கை இந்த நோக்கத்தை நிறைவேற்ற தவறியது. அது மாதவராவ் II என்பவரையே சட்டபூர்வமான பேஷ்வாவாக அங்கீகரித்தது. ரகுநாதராவ் ஒரு ஓய்வூதியதாரராக அறிவிக்கப்பட்டார். இதனால் வங்காளத்தையும் போரில் இழந்த சொத்துக்களையும் மீட்டெடுப்பதில் மட்டுமே ஆங்கிலேயர்கள் கவனம் செலுத்த வேண்டியிருந்தது. நிலப்பரப்பு ஆதாயம் இல்லாமை. நோ மேஜர் டெரிட்டோரியல் கெயின். ஆங்கிலேயர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த சால்செட் சல்செட் மற்றும் எலிபெண்டா தீவுகளை தவிர வேறெந்த பெரிய நிலப்பரப்பையும் மராத்தியர்களிடமிருந்து பெறவில்லை. சூரத்தைச் சுற்றியுள்ள பகுதிகளின் வருவாயில் ஒரு பகுதியை மட்டும் பெற்றனர். அவர்கள் போரின் ஆரம்பத்தில் கைப்பற்றிய வடோதராவின் அனைத்து பகுதிகளையும் மராத்தியர்களிடம் திருப்பித் தர வேண்டியிருந்தது. இது பிராந்திய ஆதிக்கத்தை விரும்பிய ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பின்னடைவாகும். கௌரவ குறைபாடு. 9 ஆண்டுகள் நீடித்த போரில் ஆங்கிலேயர்கள் தங்கள் பலத்தையும் செல்வத்தையும் அதிக அளவில் செலவழித்தனர். அவர்கள் இறுதியில் மராத்தியர்களுடன் ஒரு சமமான நிலையில் சமாதானம் செய்து கொள்ள வேண்டியிருந்தது. 1779 இல் வடாலா வட்காவ் என்னுமிடத்தில் ஆங்கிலேயர்கள் மராத்தியர்களிடம் இராணுவ தோல்வியைச் சந்தித்தனர். இந்த தோல்விக்கு பிறகு செய்யப்பட்ட ஒப்பந்தம் ஆங்கிலேயர்களால் நிராகரிக்கப்பட்டது. ஆங்கிலேயர்களின் கௌரவத்திற்கு பெரும் பங்கமாக அமைந்தது. சல்பாய் ஒப்பந்தம் வடாலா ஒப்பந்தத்தின் அவமானத்தை குறைத்தாலும் அது ஒரு பெரிய வெற்றியை பற்றிய உணர்வை தரவில்லை. கூற்றை மறுக்கும் காரணிகள். ஆங்கிலேயர்களுக்கு நீண்டகால நன்மை. உடனடி லாபங்கள் இல்லாவிட்டாலும் நீண்டகால நோக்கில் இந்த உடன்படிக்கை ஆங்கிலேயர்களின் நலன்களுக்கு மிகவும் சாதகமாக இருந்தது. 20 ஆண்டுகால அமைதி. 20 years of peace. சல்பாய் ஒப்பந்தம் அடுத்த 20 ஆண்டுகளுக்கு ஆங்கிலேயர்களுக்கும் மராத்தியர்களுக்கும் இடையில் ஒரு நடைமுறை அமைதிச் சூழலை ஏற்படுத்தியது.
இந்த அமைதி காலம் ஆங்கிலேயர்களுக்கு கால அவகாசத்தையும் வளங்களைச் சேமிக்கும் வாய்ப்பையும் அளித்தது. இந்த காலத்தை பயன்படுத்தி ஆங்கிலேயர்கள் தங்கள் கவனத்தை தென்னிந்தியாவில் உள்ள தங்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலான மைசூர் சுல்தான்கள் ஹைதர் அலி மற்றும் திப்பு சுல்தான் பக்கம் திருப்பி அவர்களை முழுமையாக தோற்கடித்தனர். 4ஆம் ஆங்கிலோ மைசூர் போர் 1799. பிரெஞ்சு அச்சுறுத்தல் நீக்கம். ஐரோப்பாவில் இங்கிலாந்துக்கும் பிரான்சுக்கும் போர் நடந்த சமயத்தில் அமெரிக்க சுதந்திரப் போர் இந்த ஒப்பந்தம் மராத்தியர்கள் பிரெஞ்சுக்காரர்களுடன் கூட்டணி வைப்பதை தடுத்தது. மராத்தியர்கள் இந்தியாவில் உள்ள ஆங்கிலேயர்களின் எந்த எதிரிக்கும் திப்பு சுல்தான் உட்பட ஆதரவு அளிக்க மாட்டார்கள் என்ற வாக்குறுதியை அளித்தனர். இது பிரெஞ்சுக்காரர்களின் ஆதிக்க கனவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. The Treaty of Salbai 1782 was neither honorable to the English nor advantageous to their interests. Comment. சல்பாய் உடன்படிக்கை 1782 ஆங்கிலேயர்களுக்கு கௌரவமானதாகவோ அல்லது அவர்களின் நலன்களுக்கு சாதகமாகவோ இல்லை. கருத்து. ட்ரீட்டி ஆஃப் சல்பாய் 1782 அசெஸ்மெண்ட். சல்பாய் ஒப்பந்தம் 1782 மதிப்பீடு. The Treaty of Salbai, signed in 1782, was a peace treaty between the British EIC and the Maratha Empire. 1782 கையெழுத்திடப்பட்ட சல்பாய் ஒப்பந்தம் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மராட்டிய பேரரசுக்கும் இடையிலான ஒரு சமாதான ஒப்பந்தமாகும். தி ஆங்கிலோ மராத்தா வா 1775 முதல் 1782 வரை. It began after the assassination of Narayana Rao 1773 and succession disputes. The British supported the opponent Raghunath Rao to expand their influence. The war lasted for almost 9 years until the Treaty of Salbai 1782 without a decisive victory for either side. இது நாராயணராவ் படுகொலை 1773 மற்றும் வாரிசுரிமை சர்ச்சைகளுக்கு பிறகு போர் தொடங்கியது. ஆங்கிலேயர்கள் தங்கள் செல்வாக்கை விரிவுபடுத்த போட்டியாளரை ரகுநாத் ராவ் ஆதரித்தனர். இரு தரப்பினருக்கும் தீர்க்கமான வெற்றி கிடைக்காமல் சல்பாய் ஒப்பந்தம் 1782 வரை போர் கிட்டத்தட்ட 9 ஆண்டுகள் நீடித்தது. டேர்ம்ஸ் அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ். விதிமுறைகள் மற்றும் தாக்கங்கள். Recognized Maratha authority. Recognized Madhav Rao Narayan as the legitimate Peshwa. Recognized Maratha authority over certain territories. அங்கீகரிக்கப்பட்ட மராட்டிய அதிகாரம். மாதவ்ராவ் நாராயணனை சட்டப்பூர்வமான பேஷ்வாவாக அங்கீகரித்தார். சில பிரதேசங்களில் மராட்டிய அதிகாரத்தை அங்கீகரித்தது. டெம்பரரி பீஸ். போத் சைட்ஸ் agreed to maintain peace for 20 years. தற்காலிக அமைதி. இரு தரப்பினரும் 20 ஆண்டுகளுக்கு அமைதியை பேணுவதற்கு ஒப்புக்கொண்டனர். Criticisms. விமர்சனங்கள். Not honorable. Not honorable to the English, as it appeared to compromise to Maratha demands. The British fought a long war but failed to recognize their candidate Raghunath Rao as Peshwa. They gained no significant new territory except Salsette Island near Bombay, which they had already occupied. The British were forced to negotiate with the Marathas on equal terms, which showed the limits of their authority. மரியாதைக்குரியதல்ல. மராத்தியர்களின் கோரிக்கைகளுக்கு இணங்குவதாகத் தோன்றியதால் ஆங்கிலேயர்களுக்கு மரியாதைக்குரியதல்ல. ஆங்கிலேயர்கள் நீண்ட போரை நடத்தினர், ஆனால் தங்கள் வேட்பாளரை ரகுநாத் ராவ் பேஷ்வாவாக அங்கீகரிக்கத் தவறிவிட்டனர். அவர்கள் ஏற்கனவே ஆக்கிரமித்திருந்த சால்செட் தீவை பம்பாய்க்கு அருகில் தவிர வேறு குறிப்பிடத்தக்க புதிய பிரதேசத்தை அவர்கள் பெறவில்லை. ஆங்கிலேயர்கள் மராட்டியர்களுடன் சமமான அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. அது அவர்களின் அதிகார வரம்புகளை காட்டுகிறது. Not advantageous. Not advantageous to British interests, as it limited their expansion and influence. They failed to weaken the Maratha Confederacy. Instead, Marathas under Mahatji Sindha and Nana Fadnavis emerged stronger. British resources were drained without major gain. சாதகமற்றது. பிரிட்டிஷ் நலன்களுக்கு சாதகமாக இல்லை, ஏனெனில் அது அவர்களின் விரிவாக்கம் மற்றும் செல்வாக்கை கட்டுப்படுத்தியது.
மராட்டிய கூட்டமைப்பை பலவீனப்படுத்த அவர்களால் தவறிவிடப்பட்டது. அதற்கு பதிலாக மகாஜி சிந்தியா மற்றும் நானா பட்னாவிஸ் தலைமையிலான மராட்டியர்கள் வலுவாக வெளிப்பட்டனர். பிரிட்டிஷ் வளங்கள் பெரிய லாபமின்றி வீணானது. Comment Critical view. The treaty was more compromise than victory. This showed the failure of the British to expand their influence in the Deccan. For the Marathas, this was a diplomatic victory, proving that they remained a major power even after Panipat. இந்த ஒப்பந்தம் வெற்றியை விட சமரசமாகவே இருந்தது. இது தக்காணத்தில் தங்கள் செல்வாக்கை விரிவுபடுத்துவதில் ஆங்கிலேயர்களின் தோல்வியை காட்டியது. மராட்டியர்களுக்கு இது ஒரு ராஜதந்திர வெற்றியாகும். பானிபட் போருக்குப் பிறகும் அவர்கள் ஒரு பெரிய சக்தியாகவே இருந்தனர் என்பதை இது நிரூபிக்கிறது. Conclusion. The Treaty of Salbai was seen as a temporary measure, and its terms were really criticized for not being favorable to the British. However, it did provide a short break from conflict, allowing the British to reorganize and re-evaluate their strategy. சல்பாய் உடன்படிக்கை ஒரு தற்காலிக நடவடிக்கையாக கருதப்பட்டது, மேலும் அதன் விதிமுறைகள் ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக இல்லாததால் உண்மையில் விமர்சிக்கப்பட்டன. இருப்பினும் இது மோதலிலிருந்து ஒரு குறுகிய ஓய்வு அளித்தது. ஆங்கிலேயர்கள் மீண்டும் ஒருங்கிணைத்து தங்கள் உத்தியை மறுமதிப்பீடு செய்ய அனுமதித்தது. ஆங்கிலேயர்கள் தங்கள் செல்வம் மிக குறைந்த நிலையில் இருந்த காலகட்டத்தில் முதல் மராத்தா போரை நடத்தினர். விமர்சன கருத்து. இந்த கூற்று 1775 முதல் 1782 வரை நடந்த முதல் ஆங்கிலோ மராத்திய போரின் ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் காலகட்டத்தையும் அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி எதிர்கொண்ட நிதி மற்றும் அரசியல் நெருக்கடிகளையும் சுட்டிக்காட்டுகிறது. இந்த கூற்று பெரும்பாலும் உண்மையே ஆகும். ஆங்கிலேயர்கள் தங்கள் செல்வம் குறைந்திருந்த காலகட்டத்தில் போரை தொடங்கியது ஏன், அதன் விளைவுகள் என்ன என்பது குறித்து விமர்சன ரீதியாக ஆராயலாம். ஆங்கிலேயர்களின் செல்வம் மிக குறைந்த நிலை, லோ above British fortunes, முதல் ஆங்கிலோ மராத்திய போர் நடந்த காலகட்டம், கிழக்கிந்திய கம்பெனி மற்றும் பிரிட்டன் அரசாங்கம் ஆகிய இரண்டும் பலமுனை நெருக்கடிகளைச் சந்தித்த நேரமாகும். நிதி நெருக்கடி. கம்பெனி ஃபைனான்ஷியல் கிரைசிஸ். வங்காள பஞ்சம் 1770. வங்காளத்தில் இரட்டை ஆட்சி முறையின் விளைவாக ஏற்பட்ட பெரும் பஞ்சம் அந்த பகுதியின் வருவாய் ஆதாரங்களை சிதைத்தது. கம்பெனி கடன், ஊழியர்களின் தனிப்பட்ட ஊழல் மற்றும் நிர்வாகச் சீர்கேடு ஆகியவற்றால் வங்காளத்தின் அதிகப்படியான வரி வருவாய் இருந்தபோதிலும் கம்பெனி விரைவிலேயே நிதி நெருக்கடியில் சிக்கியது. 1773 இல் கம்பெனி இங்கிலாந்து அரசிடமிருந்து கடன் கேட்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானது. இதுவே ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேட்டிங் ஆக்ட் ஆஃப் 1773 இயற்றப்பட வழிவகுத்தது. போர்ட் செலவுகள். மைசூரின் ஹைதர் அலிக்கு எதிரான போர்கள் முதல் மற்றும் இரண்டாம் ஆங்கிலோ மைசூர் போர்கள் கம்பெனிக்கு நிதி ரீதியாக பெரும் சுமையை ஏற்படுத்தின. அரசியல் மற்றும் இராணுவ நெருக்கடி. சர்வதேச போர். இந்த போர் அமெரிக்காவில் நடந்த அமெரிக்க சுதந்திர போருடன் 1775 முதல் 1783 வரை ஒரே நேரத்தில் நடந்தது. இங்கிலாந்து தனது வளங்களின் பெரும்பகுதியை அமெரிக்காவில் குடியேற்றவாதிகளை எதிர்த்து போராடுவதில் செலவழித்துக் கொண்டிருந்தது. ஐரோப்பிய போட்டி. ஐரோப்பாவில் இங்கிலாந்தின் எதிரிகளான பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் ஹாலந்து ஆகியவை அமெரிக்க போரில் தலையிட்டதால் இங்கிலாந்து இந்தியாவுக்கு போதுமான இராணுவ உதவியோ கடற்படை ஆதரவையோ அனுப்ப முடியவில்லை. இந்திய அச்சுறுத்தல்களின் கூட்டணி. மராத்திய போரின் நடுப்பகுதியில் கம்பெனி ஒரே நேரத்தில் பல இந்திய சக்திகளின் கூட்டு அச்சுறுத்தலை எதிர்கொண்டது. இரண்டாம் ஆங்கிலோ மைசூர் போர் 1780 முதல் 1784 வரை. ஹைதர் அலி, மராத்தியர்கள் மற்றும் நிஜாம் ஆகியோர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு கூட்டணியை அமைத்திருந்தனர். இவ்வளவு நெருக்கடியில் ஏன் போரை தொடங்கினார்கள்?
ஆங்கிலேயர்கள் தங்கள் செல்வம் மிக குறைவாக இருந்தபோதிலும் போரைத் தொடங்க வேண்டிய கட்டாயம் ஏன் ஏற்பட்டது என்பதற்கு பின்வரும் காரணங்கள் உள்ளன. உள் மராத்திய பிளவுகள். மராத்தியர்களிடையே நிலவிய அதிகார போட்டியை ஆங்கிலேயர்கள் பயன்படுத்திக் கொள்ள முயன்றனர். நாராயணராவ் கொலைக்கு பிறகு பேஷ்வா பதவிக்குச் சட்டபூர்வமாக உரிமை கோரிய ரகுநாத் ராவ் ஆங்கிலேயர்களிடம் உதவி கோரினார். ஆங்கிலேயர்கள் அவரை ஆதரிப்பதன் மூலம் மராத்திய அரசியலில் ஆதிக்கம் செலுத்த ஒரு அரிய வாய்ப்பு இருப்பதாக நம்பினர். பிராந்திய லட்சியம், பம்பாய் அரசாங்கம், சால்செட் மற்றும் பஸ்ஸின் போன்ற மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை மராத்தியர்களிடமிருந்து கைப்பற்றுவதற்கான வாய்ப்பை இந்த அரசியல் பிளவு வழங்கியது. பிரெஞ்சு அச்சுறுத்தல். மராத்தியர்கள் பிரெஞ்சுக்காரர்களுடன் ஒரு கூட்டணிக்குச் செல்லக்கூடும் என்ற அச்சம் நிலவியது. எனவே பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் காலூன்றுவதை தடுக்க மராத்தியர்களுடன் போர் தொடுப்பது அவசியமாக இருந்தது. போரின் விளைவுகள். நெருக்கடியின் பிரதிபலிப்பு. ஆங்கிலேயர்களின் நிதி மற்றும் அரசியல் நெருக்கடி போரின் முடிவை பெரிதும் பாதித்தது. வடாலா தோல்வி 1779. நிதி மற்றும் இராணுவ பலவீனம் காரணமாக ஆங்கிலேயர்கள் போரின் ஆரம்பத்தில் பெரிய வெற்றிகளை பெறத் தவறினர். வடாலா என்னுமிடத்தில் மராத்தியர்களிடம் தோல்வியை தழுவினர். சல்பாய் உடன்படிக்கை 1782. நிதி நெருக்கடி மற்றும் பலமுனை போர்களின் சுமை காரணமாகவே ஆங்கிலேயர்கள் மராத்தியர்களுடன் ஒரு சமமான நிலையில் சமாதானம் செய்து கொள்ள வேண்டியிருந்தது. இவ்வளவு பெரிய போரைத் தொடங்கியும் சால்செட் தீவை தவிர வேறு எந்த பெரிய பிராந்திய ஆதாயத்தையும் ஆங்கிலேயர்களால் உடனடியாக பெற முடியவில்லை. முடிவுரை. ஆங்கிலேயர்கள் தங்கள் செல்வம் மிக குறைந்த நிலையில் இருந்த காலகட்டத்தில் முதல் மராத்தா போரை நடத்தினர் என்ற கூற்று சரியான வரலாற்று பகுப்பாய்வாகும். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி உள்நாட்டு நிதி நெருக்கடி, அமெரிக்க போரினால் ஏற்பட்ட சர்வதேச சுமை மற்றும் பல இந்திய சக்திகளின் கூட்டு எதிர்ப்பின் மத்தியில் சிக்கியிருந்தது. இந்த குழப்பமான சூழலில்தான் மராத்திய அரசியலில் தலையிடுவதன் மூலம் ஒரு குறுகிய கால வெற்றியை பெற அது முயன்றது. இந்த நெருக்கடியான சூழலே அவர்கள் போரில் வெற்றி பெற தவறியதற்கும் இறுதியில் தங்களுக்கு சாதகமற்ற ஆனால் மூலோபாய ரீதியாக அவசியமான சல்பாய் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டியதற்கும் முக்கிய காரணமாக அமைந்தது. இது இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கம் எளிதானது அல்ல என்பதையும் அது பல சமயங்களில் மிக கடுமையான நிதிச் சவால்களை எதிர்கொண்டது என்பதையும் காட்டுகிறது. Military challenges. The British military was weakened, facing challenges in various parts of India. இராணுவ சவால்கள். பிரிட்டிஷ் இராணுவம் பலவீனமடைந்து இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் சவால்களை எதிர்கொண்டது. Maratha War. Fought a protracted war. Engaged in a protracted and costly war with the Marathas. நீடித்த போரை நடத்தினர். மராத்தியர்களுடன் நீடித்த மற்றும் விலையுயர்ந்த போரில் ஈடுபட்டனர். Eventually secured a peaceful resolution. The Treaty of Salbai 1782 brought an end to the war, with the British securing a peaceful resolution. இறுதியில் ஒரு அமைதியான தீர்மானத்தை பெற்றது. சால்பி ஒப்பந்தம் 1782 போருக்கு முற்றுப்புள்ளி வைத்தது. ஆங்கிலேயர்கள் ஒரு அமைதியான தீர்மானத்தை பெற்றனர். Comment. Critical view. This war showed that the British were in overburdened position and had not yet gained full control of India. Instead of conquering the Marathas, they had to compromise. Hence the historians refer to this as the British weakest period in India. இந்த போர் ஆங்கிலேயர்கள் அதிக சுமையுடன் இருப்பதையும் அவர்கள் இன்னும் இந்தியாவின் முழு கட்டுப்பாட்டையும் பெறவில்லை என்பதையும் காட்டியது. மராத்தியரை வெல்லாமல் சமரசம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. எனவே வரலாற்றாசிரியர்கள் இதை இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் பலவீனமான காலம் என்று குறிப்பிடுகின்றனர். Conclusion. The British really fought the First Maratha War during a period of low fortunes, but their ability to navigate the challenges and secure a peaceful resolution demonstrates their resilience and strategic thinking. பிரிட்டிஷார் உண்மையில் முதல் மராட்டிய போரை குறைந்த நிதி சிக்கல்கள் காலகட்டத்தில் நடத்தினர். ஆனால் சவால்களை வழிநடத்தி அமைதியான தீர்மானத்தை பெறும் அவர்களின் திறன் அவர்களின் மீள்தன்மை மற்றும் சிந்தனையை நிரூபிக்கிறது.
துணைப்படை கூட்டணி அமைப்பின் அத்தியாவசிய கொள்கைகள். தி எசென்ஷியல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம். இந்தியாவில் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக கவர்னர் ஜெனரல் வெல்லெஸ்லி பிரபுவால் லார்ட் வெல்ஸ்லி 1798 முதல் 1805 வரை அறிமுகப்படுத்தப்பட்ட மிகவும் திறமையான மற்றும் மூலோபாய ரீதியான கருவியே துணைப்படை கூட்டணி அமைப்பு, சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம் ஆகும். இந்த அமைப்பின் அத்தியாவசிய கொள்கைகள் மற்றும் விதிகள். துணைப்படை கூட்டணி அமைப்பின் முக்கிய கொள்கைகள். இந்த கூட்டணியில் இணையும் ஒவ்வொரு இந்திய அரசுக்கும் கீழ்க்கண்ட விதிகள் கட்டாயமாக்கப்பட்டன. ஆங்கில படையை தக்கவைத்தல். அக்செப்டன்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஃபோர்ஸ். நட்பு நாடாக கருதப்படும் இந்திய ஆட்சியாளர் தன் ஆட்சி பகுதியில் பிரிட்டிஷ் இராணுவத்தின் ஒரு நிரந்தர படையை தன் செலவில் வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த படை ஆங்கிலேயர்களின் நேரடி கட்டுப்பாட்டில் இந்திய அரசை காக்கும் என்ற பெயரில் நியமிக்கப்பட்டது. படையின் பராமரிப்புச் செலவு. ஃபைனான்ஷியல் ஆப்ளிகேஷன். இந்த ஆங்கில படையை பராமரிப்பதற்கான செலவு மற்றும் ஊதியத்தை இந்திய ஆட்சியாளரே ஏற்க வேண்டும். இதற்கு பதிலாக பணமாகச் செலுத்துவது முதலில் கடைபிடிக்கப்பட்டது. ஆனால் பணத்தைச் செலுத்தத் தவறினால் தனது அரசின் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பை வருமானம் ஈட்டும் பகுதி நிரந்தரமாக ஆங்கிலேயர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். இதுவே பிற்காலத்தில் முக்கிய கொள்கையாக மாறியது. பிரிட்டிஷ் குடியிருப்பாளர் நியமனம். த பிரிட்டிஷ் ரெசிடென்ட் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட இந்திய அரசின் தலைநகரில் பிரிட்டிஷ் குடியிருப்பாளர், பிரிட்டிஷ் ரெசிடென்ட் என்று அழைக்கப்படும் ஒரு பிரதிநிதி நிரந்தரமாக இருக்க வேண்டும். இவர் வெளிப்படையாக கம்பெனிக்கும் அரசுக்கும் இடையே தொடர்பாளராகச் செயல்படுவார். ஆனால் உண்மையில் இவர் உள்ளூர் அரசியலில் தலையிட்டு நிழல் ஆட்சியாளராகச் செயல்படுவார். வெளி விவகாரங்களில் கட்டுப்பாடு. சீடிங் ஃபாரின் பாலிசி. இந்திய ஆட்சியாளர் ஆங்கிலேயர்களின் அனுமதியின்றி வேறு எந்த ஐரோப்பிய சக்தியுடனோ, குறிப்பாக பிரெஞ்சுக்காரர்களுடன் அல்லது வேறு எந்த இந்திய ஆட்சியாளருடனோ எவ்வித தொடர்பையும், போரையும், அமைதி ஒப்பந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடாது. ஆங்கிலேயர்கள் அந்த ஆட்சியாளர்களின் சார்பாக வெளிவிவகாரங்களை கையாள்வார்கள். ஆங்கிலேயரின் பாதுகாப்பு உறுதி. பிரிட்டிஷ் புரொடெக்ஷன். இந்த ஏற்பாடுகளுக்கு பிரதிபலனாக ஆங்கிலேயர்கள் இந்திய அரசை அதன் வெளிப்புற படையெடுப்புகள் மற்றும் உள்கலகங்களிலிருந்து பாதுகாப்பதாக உறுதியளித்தனர். இந்தியாவில் பிரிட்டிஷ் நிறுவனத்தை உச்ச இறையாண்மை அதிகாரமாக மாற்றுவதில் பங்களிப்பு. துணைப்படை கூட்டணி அமைப்பு. இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை பெயரளவுக்கு இருந்த ஓர் ஆதிக்க சக்தியிலிருந்து உச்ச இறையாண்மை அதிகாரமாக பாரமவுண்ட் பவர் மாற்றுவதில் மிக முக்கிய பங்கு வகித்தது. நிதிச் சுமை நீக்கம். ஃபைனான்ஷியல் பர்டன் ஷிஃப்ட். செலவில்லாத இராணுவம். இந்த படையை கூலிக்கு அமர்த்தும் முறையால் பிரிட்டிஷ் கம்பெனி தனக்கான பெரும் படையின் செலவை சுயாதீன இந்திய அரசுகளின் மீது வெற்றிகரமாக மாற்றியது. போர் செலவுகளுக்காக ஐரோப்பாவிலிருந்து பணம் கொண்டு வர வேண்டிய தேவை இல்லாமல் போனது. நிலப்பரப்பு ஆதாயம். பல அரசுகள் பணத்தை செலுத்தத் தவறியதால் வருமானம் ஈட்டும் பெரும் நிலப்பகுதிகள் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டில் வந்தன. இராணுவ மேலாதிக்கம். மிலிட்டரி சூப்ரமசி. இந்திய இராணுவ பலவீனம். இந்த உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட இந்திய அரசுகள் தங்கள் சொந்த இராணுவத்தை கலைக்க வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளாயின. இதனால் அவர்கள் முழுவதுமாக ஆங்கிலேயர்களின் பாதுகாப்பைச் சார்ந்திருக்க வேண்டியிருந்தது. இந்தியாவின் மையத்தில் இராணுவ நிலைகுறித்தல். ஆங்கிலேய படைகள் இந்தியாவின் மத்திய பகுதிகளில் நிரந்தரமாக தங்க முடிந்தது. இது தேவைப்பட்டால் உள்ளூர் அரசுகளின் அதிகாரத்தில் தலையிடவும் அவர்களை திறம்பட ஒடுக்கவும் உதவியது. பிரெஞ்சு அச்சுறுத்தலை ஒழித்தல். நியூட்ரலைசேஷன் ஆஃப் ஃபாரின் பவர்ஸ். வெளிவிவகாரங்களை கட்டுப்படுத்தும் கொள்கை. பிரெஞ்சுக்காரர்கள் அல்லது வேறு எந்த ஐரோப்பிய சக்திகளும் இந்தியாவில் உள்ள இந்திய ஆட்சியாளர்களுடன் கூட்டணி வைக்கும் வாய்ப்பை நிரந்தரமாக மூடியது. இது இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திற்கு இருந்த பிரதான வெளிப்புற அச்சுறுத்தலை முற்றிலுமாக களைந்தது. அரசியல் ஆதிக்கம் மற்றும் நிழல் ஆட்சி. குடியிருப்பாளரின் செல்வாக்கு. குடியிருப்பாளரின் இருப்பு இந்திய ஆட்சியாளர்களின் கொள்கைகள், நியமனங்கள் மற்றும் நிர்வாக முடிவுகள் ஆகியவற்றில் கம்பெனி நேரடியாக தலையிட அனுமதித்தது. ஆட்சி அதிகாரம். படிப்படியாக இந்திய ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை இழந்தனர்.
பெயரளவுக்கு தாங்கள் அரியணையில் இருந்தாலும் நிர்வாக அதிகாரம் கம்பெனியின் கையில் இருந்தது. முடிவுரை: துணைப்படை கூட்டணி அமைப்பு என்பது ஒரு இராஜதந்திர சூழ்ச்சியின் தலைசிறந்த எடுத்துக்காட்டாகும். இது இரத்தத்தை சிந்தாமலும் அதிக போர் செலவுகள் இல்லாமலும் ஆங்கிலேயர்களை இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளை மறைமுகமாக கட்டுப்படுத்த உதவியது. இந்திய அரசுகளை புற அரசியல் ரீதியாக தனிமைப்படுத்தியும் இராணுவ ரீதியாக பலவீனப்படுத்தியும் நிதி ரீதியாகச் சுரண்டியும் இந்த அமைப்பு இந்திய ஆட்சியாளர்களின் இறையாண்மையை முற்றிலும் பறித்து பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவின் இறுதி மற்றும் உச்ச இறையாண்மை அதிகாரமாக மாற்றியது. இந்த முறை இல்லாமல் ஆங்கிலேயர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் இவ்வளவு விரைவாக தங்கள் சாம்ராஜ்யத்தை நிலைநாட்டியிருக்க முடியாது. Examine the essential principles of the subsidiary alliance system. How far did it contribute in making the British Company the supreme sovereign authority in India? துணை கூட்டணி அமைப்பின் அத்தியாவசிய கொள்கைகளை ஆராயுங்கள். பிரிட்டிஷ் நிறுவனத்தை இந்தியாவில் உச்ச இறையாண்மை அதிகாரமாக மாற்றுவதில் அது எந்த அளவுக்கு பங்களித்தது? Subsidiary alliance system, principles and impact. துணை கூட்டணி அமைப்பு, கொள்கைகள் மற்றும் தாக்கம். The subsidiary alliance, introduced by Lord Wellesley in 1798, was a system where Indian states were brought under British protection in exchange for maintaining British troops and surrender of territory. This system expands British power in India without direct annexation. It became a powerful tool for controlling Indian states and gradually making the company the supreme authority. 1798 ஆண்டு லார்ட் வெல்லஸ்லி அறிமுகப்படுத்திய துணை கூட்டணி பிரிட்டிஷ் துருப்புக்களை பராமரிப்பதற்கும் பிரதேசத்தை சரணடைவதற்கும் ஈடாக இந்திய மாநிலங்கள் பிரிட்டிஷ் பாதுகாப்பின் கீழ் கொண்டுவரப்பட்ட ஒரு அமைப்பாகும். இந்த அமைப்பு நேரடி இணைப்பு இல்லாமல் இந்தியாவில் பிரிட்டிஷ் அதிகாரத்தை விரிவுபடுத்துகிறது. இது இந்திய மாநிலங்களை கட்டுப்படுத்துவதற்கும் படிப்படியாக நிறுவனத்தை உச்ச அதிகாரமாக மாற்றுவதற்கும் ஒரு சக்திவாய்ந்த கருவியாக மாறியது. Essential principles அத்தியாவசிய கோட்பாடுகள். British protection. Indian rulers must accept the permanent British subsidiary force and agree to maintain their expenses within their territory. பிரிட்டிஷ் பாதுகாப்பு. இந்திய ஆட்சியாளர்கள் பிரிட்டிஷ் நிரந்தர துணைப்படை தங்கள் எல்லைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் மற்றும் அதன் செலவையும் இந்திய ஆட்சியாளர்தான் ஏற்க வேண்டும். British control over foreign affairs. The Indian rulers could not employ any European other than the British. The Indian rulers did not maintain any relations with foreign power without company's approval. வெளியுறவு விவகாரங்கள் மீதான பிரிட்டிஷ் கட்டுப்பாடு. இந்திய ஆட்சியாளர்கள் ஆங்கிலேயர்களை தவிர வேறு எந்த ஐரோப்பியரையும் பணியமர்த்தக்கூடாது. இந்திய ஆட்சியாளர்கள் நிறுவனத்தின் ஒப்புதல் இல்லாமல் வெளிநாட்டு சக்தியுடன் எந்த உறவையும் பராமரிக்கக்கூடாது. No alliances without British approval. The Indian ruler could not make any treaty or alliance with other powers without British consent. வேறு ஆட்சியாளர்களுடன் எந்த கூட்டணியோ உடன்படிக்கையோ பிரிட்டிஷின் அனுமதி இல்லாமல் செய்யக்கூடாது. No employment of Europeans. The Indian rulers could not employ any European for any work without British permission. பிரிட்டிஷ் அனுமதியின்றி இந்திய ஆட்சியாளர்கள் எந்த ஐரோப்பியரையும் எந்த வேலைக்கும் சேர்க்கக்கூடாது. Contribution to British supremacy. பிரிட்டிஷ் மேலாதிக்கத்திற்கான பங்களிப்பு. Expansion of British control. The system allowed the British to expand their control over Indian states without directly annexing them. பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டின் விரிவாக்கம். இந்த அமைப்பு பிரிட்டிஷ்காரர்கள் இந்திய மாநிலங்களை நேரடியாக இணைக்காமல் தங்கள் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்த அனுமதித்தது. Weakening of Indian states. The system weakened Indian states, making them dependent on British protection and reducing their autonomy. இந்திய மாநிலங்களை பலவீனப்படுத்துதல். இந்த அமைப்பு இந்திய மாநிலங்களை பலவீனப்படுத்தியது, அவற்றை பிரிட்டிஷ் பாதுகாப்பை சார்ந்து இருக்கச் செய்து அவற்றின் சுயாட்சியை குறைத்தது.
Consolidation of British power. The system consolidated British power, enabling them to exert influence over Indian states and ultimately paving the way for British supremacy in India. பிரிட்டிஷ் அதிகாரத்தை ஒருங்கிணைத்தல். இந்த அமைப்பு பிரிட்டிஷ் அதிகாரத்தை ஒருங்கிணைத்தது, இந்திய மாநிலங்களின் மீது அவர்கள் செல்வாக்கை செலுத்த உதவியது, இறுதியில் இந்தியாவில் பிரிட்டிஷ் மேலாதிக்கத்திற்கு வழிவகுத்தது. எக்ஸாம்பிள்ஸ்: Hyderabad. The Nizam of Hyderabad was the first Indian ruler to enter into a subsidiary alliance with the British in 1798. ஹைதராபாத் 1798இல் ஆங்கிலேயர்களுடன் துணை கூட்டணியில் நுழைந்த முதல் இந்திய ஆட்சியாளர் ஹைதராபாத் நிஜாம் ஆவார். Mysore. After the Fourth Anglo-Mysore War, Mysore also became a subsidiary state. மைசூர் 4வது ஆங்கிலோ-மைசூர் போருக்கு பிறகு மைசூர் ஒரு துணை மாநிலமாக மாறியது. Other states. Several other Indian states, including Awadh, Tanjore, and various Maratha principalities, also joined the alliance at different points. பிற மாநிலங்கள் ஆவாத், தஞ்சை மற்றும் பல்வேறு மராட்டிய சமஸ்தானங்கள் உட்பட பல இந்திய மாநிலங்களும் வெவ்வேறு புள்ளிகளில் கூட்டணியில் இணைந்தன. Impact on British supremacy. பிரிட்டிஷ் மேலாதிக்கத்தின் மீதான தாக்கம். Indian rulers lost military independence and became dependent on British protection. Financial burden weakened the Indian states, while British gained territory and revenue. The system gave the British the right to interfere in internal affairs of Indian states. Many states lost sovereignty and became dependent or subordinate allies. இந்திய ஆட்சியாளர்கள் இராணுவ சுதந்திரத்தை இழந்து பிரிட்டிஷ் பாதுகாப்பை சார்ந்து இருந்தனர். நிதிச் சுமை இந்திய மாநிலங்களை பலவீனப்படுத்தியது, அதே நேரத்தில் பிரிட்டிஷ் பிரதேசத்தையும் வருவாயையும் பெற்றது. இந்த அமைப்பு பிரிட்டிஷ்காரர்களுக்கு இந்திய மாநிலங்களின் உள்விவகாரங்களில் தலையிடும் உரிமையை வழங்கியது. பல மாநிலங்கள் இறையாண்மையை இழந்து சார்பு அல்லது கீழ்ப்படிதல் நட்பு நாடுகளாக மாறின. Thus, the subsidiary alliance became a key tool for the British East India Company to transform from a trading body into the supreme sovereign authority in India. இதனால் துணை கூட்டணி பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி ஒரு வர்த்தக அமைப்பிலிருந்து இந்தியாவில் உச்ச இறையாண்மை அதிகாரமாக மாறுவதற்கு ஒரு முக்கிய கருவியாக மாறியது. Critical view. It was a clever strategy. No direct annexation and complete control. It eroded the sovereignty of Indian states and reduced the rulers to puppets. However, resentment grew, which later contributed to discontent against British rule. இது நேரடி இணைப்பு மற்றும் முழுமையான கட்டுப்பாடு இல்லாத ஒரு புத்திசாலித்தனமான உத்தி. இது இந்திய மாநிலங்களின் இறையாண்மையை அரித்து ஆட்சியாளர்களை பொம்மைகளாக குறைத்தது. இருப்பினும் வெறுப்பு வளர்ந்தது, இது பின்னர் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான அதிருப்திக்கு பங்களித்தது. Conclusion. The subsidiary alliance system was a crucial instrument of British expansion in India, allowing them to establish control over Indian states and ultimately become the supreme sovereign authority. இந்தியாவில் பிரிட்டிஷ் விரிவாக்கத்திற்கு துணை கூட்டணி அமைப்பு ஒரு முக்கிய கருவியாக இருந்தது. இது இந்திய மாநிலங்களின் மீது கட்டுப்பாட்டை நிறுவவும் இறுதியில் உச்ச இறையாண்மை அதிகாரமாக மாறவும் அனுமதித்தது. பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் பஸ்ஸின் ஒப்பந்தத்தில் 1802 கையெழுத்திட்டதற்கான காரணங்கள். கி.பி. 1802 பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் ஆங்கிலேயர்களுடன் கையெழுத்திட்ட பஸ்ஸின் ஒப்பந்தம் ட்ரீட்டி ஆஃப் பஸ்ஸிங் மராத்திய பேரரசின் சுதந்திரத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இரண்டாம் ஆங்கிலோ மராத்திய போருக்கு 1803 முதல் 1805 வரை வழிவகுத்தது. இந்த உடன்படிக்கை அவர் தன்னார்வத்துடன் கையெழுத்திட்டதை விட கட்டாயத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டது. பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் இந்த அவமானகரமான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதற்கான முக்கிய காரணங்கள் கீழே விரிவாக ஆராயப்பட்டுள்ளன. மராத்திய கூட்டமைப்பின் உள்பூசல்கள் மற்றும் பலவீனம். இன்டர்னல் மராத்தா கான்ஃப்ளிக்ட்ஸ். ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதற்கான மிக முக்கியமான காரணம் மராத்திய கூட்டமைப்பின் மராத்தா கன்ஃபெடரசி தலைவர்களிடையே நிலவிய கட்டுக்கடங்காத அதிகாரப் போட்டியும் பிளவுகளுமே ஆகும்.
சிந்தியா vs ஹோல்கர். மராத்திய கூட்டமைப்பில் முதன்மை தலைவர்களாக இருந்த சிந்தியா மற்றும் ஹோல்கர் குடும்பங்கள் பூனா பேஷ்வாவின் மைய நிர்வாகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்த தொடர்ந்து மோதிக்கொண்டிருந்தன. ஹோல்கரின் எழுச்சி. யஷ்வந்த்ராவ் ஹோல்கர் 1802ஆம் ஆண்டு பூனாவின் மீது படையெடுத்து பூனா அரசை கைப்பற்றினார். பேஷ்வா இரண்டாம் பாஜி ராவின் பலவீனமான தலைமை ஹோல்கரின் இந்த இராணுவ வெற்றியை எதிர்கொள்ள தவறியது. பேஷ்வாவின் பலவீனம். இரண்டாம் பாஜிராவ் மிகவும் பலவீனமான மற்றும் நம்பிக்கையற்ற ஆட்சியாளராக இருந்தார். ஹோல்கரின் படையெடுப்பை அவர் தனித்து எதிர்கொள்ள முடியாமல் ஆதரவு தேடி ஓட வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானார். ஹோல்கரின் அச்சுறுத்தல் மற்றும் தற்காலிக பாதுகாப்பு தேவை. பூனாவிலிருந்து தப்பி ஓடுதல். ஹோல்கர் பூனாவை கைப்பற்றியபோது இரண்டாம் பாஜிராவ் தனது அதிகாரத்தையும் உயிரையும் காத்துக் கொள்வதற்காக பூனாவிலிருந்து தப்பி ஓடி இறுதியாக பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் இருந்த பஸ்ஸீன் பகுதிக்கு அடைக்கலம் தேடிச் சென்றார். ஆங்கிலேயர்களின் பாதுகாப்பு. தன்னை மீண்டும் அரியணையில் அமர்த்திக் கொள்வதற்கும் ஹோல்கரிடமிருந்து பாதுகாப்பை பெறுவதற்கும் அவருக்கு ஒரு சக்திவாய்ந்த இராணுவ உதவி தேவைப்பட்டது. இந்த உதவி ஆங்கிலேயர்களால் மட்டுமே வழங்க முடியும் என்பதை அவர் உணர்ந்தார். ஆங்கிலேயர்களின் துணைப்படை கூட்டணி அமைப்பின் அழுத்தம். வெல்லெஸ்லி பிரபுவின் துணைப்படை கூட்டணி அமைப்பு சப்சிடரி அலையன்ஸ் சிஸ்டம் கொள்கையே இந்த ஒப்பந்தத்திற்கு காரணமாகும். சந்தர்ப்பம் பார்த்த வெல்லெஸ்லி மராத்தியர்களிடையே ஏற்பட்ட உள்நாட்டுச் சண்டையை இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்தை முழுமைப்படுத்த வெல்லெஸ்லி ஒரு சிறந்த வாய்ப்பாக கருதினார். நிபந்தனை உதவி. பாஜிராவ் கோரிய உதவிக்கு ஆங்கிலேயர்கள் தங்கள் துணைப்படை கூட்டணி அமைப்பின் கடுமையான விதிமுறைகளை ஏற்க வேண்டும் என்று நிபந்தனை விதித்தனர். இந்த விதிமுறைகளை ஏற்காமல் பேஷ்வா மீண்டும் பூனாவை அடைய வாய்ப்பில்லை. பேஷ்வாவின் தனிப்பட்ட அரசியல் தோல்வி. தலைமை பண்பு இல்லாமை. இரண்டாம் பாஜிராவ் தனது பரம்பரை அதிகாரத்தை பாதுகாப்பதில் மட்டும் கவனம் செலுத்தியதே தவிர மராத்திய கூட்டமைப்பின் நலனில் அக்கறை கொள்ளவில்லை. அவர் தனது எதிரிகளை ஹோல்கர் மற்றும் சிந்தியா சமாதானப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களுக்கு எதிராக வெளிச்சக்திகளை பயன்படுத்த துணிந்தார். அதிகார தாகம். ஹோல்கரின் அச்சுறுத்தலிலிருந்து தன்னை காத்துக் கொள்ளவும் தனது தலைமை பதவியை தக்கவைத்துக் கொள்ளவும் அவர் தனது தேசிய நலன்களை புறக்கணித்து ஆங்கிலேயர்களின் நிபந்தனைகளை ஏற்க தயாரானார். பஸ்ஸீன் ஒப்பந்தத்தின் முக்கிய விதிகள். இந்த உடன்படிக்கையின் கடுமையான விதிகள் பேஷ்வா தனது சுதந்திரத்தை ஆங்கிலேயர்களிடம் சரணடையச் செய்தார் என்பதை காட்டுகிறது. ஆங்கிலேய படையை ஏற்றுக்கொள்ளுதல். பேஷ்வா தனது எல்லைக்குள் குறைந்தது 6000 ஆங்கில படைகளை நிரந்தரமாக வைத்திருக்க ஒப்புக்கொண்டார். நிலப்பரப்பை ஒப்படைத்தல். இந்த படைகளின் பராமரிப்பு செலவுக்காக தனது ஆளுகையின் கீழ் இருந்த வருமானம் மிகுந்த சில பகுதிகளை, அதாவது $26 இலட்சம் வருவாய் ஈட்டும் பகுதிகள் ஆங்கிலேயர்களிடம் நிரந்தரமாக ஒப்படைக்க ஒப்புக்கொண்டார். வெளிவிவகாரங்களில் தலையிடாமை. பேஷ்வா ஆங்கிலேயர்களின் அனுமதியின்றி வேறு எந்த சக்தியுடனும் போர் அல்லது ஒப்பந்தங்களில் ஈடுபடக்கூடாது என்று உறுதியளித்தார். ஆங்கிலேய குடியிருப்பாளர். பூனாவில் ஆங்கிலேயர்களின் நிரந்தர பிரதிநிதி குடியிருப்பாளர் ஒருவர் இருப்பதை அவர் ஏற்க வேண்டியிருந்தது. முடிவுரை. பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் பஸ்ஸீன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது அவரது தனிப்பட்ட பாதுகாப்பிற்காகவும் அவரது தலைமை பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் எடுத்த அவசரமான முடிவேயாகும். மராத்திய கூட்டமைப்பின் உள்பிளவுகள் மற்றும் ஹோல்கரின் தாக்குதல் காரணமாக ஏற்பட்ட அரசியல் வெற்றிடம் மற்றும் கட்டாயத்தின் விளைவே இந்த ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் மராத்தியர்களின் மைய அதிகாரத்தை திறமையான ஆங்கிலேய தலைமையின் வெல்லெஸ்லி பிரபு காலடியில் கொண்டு சென்றது. இதன் மூலம் மராத்திய பேரரசு ஒரு சுதந்திரமான சக்தியாக இருந்த நிலை மாறி ஆங்கிலேயர்களின் துணைப்படை கூட்டணி அமைப்பில் சேர வேண்டிய கட்டாயத்திற்கு உள்ளானது. இதுவே இரண்டாம் ஆங்கிலோ மராத்திய போருக்கு வழிவகுத்தது. Examine the reasons why Peshwa Baji Rao II signed the Treaty of Bassein in 1802. பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் பஸ்ஸீன் ஒப்பந்தத்தில் 1802 கையெழுத்திட்டதற்கான காரணங்களை ஆராயுங்கள்.
Peshwa Baji Rao II signed the Treaty of Bassein in 1802 due to a combination of internal conflicts and external pressures. உள்மோதல்கள் மற்றும் வெளிப்புற அழுத்தங்களின் கலவையின் காரணமாக 1802 ஆண்டு பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் பஸ்ஸீன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். Key reasons: internal conflicts within the Maratha Empire. The Maratha Empire was weakened by internal power struggles, particularly after the death of Peshwa Madhavrao II in 1795. Baji Rao II, who succeeded him, was considered weak and unpopular, leading to divisions among the Maratha chiefs. மராட்டிய பேரரசுக்குள் ஏற்பட்ட உள்மோதல்கள். மராட்டிய பேரரசு, குறிப்பாக 1795 இரண்டாம் பேஷ்வா மாதவராவ் இறந்த பிறகு உள் அதிகார போராட்டங்களால் பலவீனமடைந்தது. அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த இரண்டாம் பாஜிராவ் பலவீனமானவராகவும் செல்வாக்கற்றவராகவும் கருதப்பட்டார். இது மராட்டிய தலைவர்களிடையே பிளவுகளுக்கு வழிவகுத்தது. Defeat at the Battle of Pune. Baji Rao II was defeated by Yashwantrao Holkar Maratha chief at the Battle of Pune in 1802. To regain his power he needed external support. பூனா போரில் தோல்வி. 1802 ஆண்டு பூனா போரில் இரண்டாம் பாஜிராவ் யஷ்வந்த்ராவ் ஹோல்கரால் மராட்டிய தலைவர் தோற்கடிக்கப்பட்டார். தனது அதிகாரத்தை மீண்டும் பெற அவருக்கு வெளிப்புற ஆதரவு தேவைப்பட்டது. Seeking British protection, Sindha, Holkar, Bhonsle became more powerful than Baji Rao II. To protect his authority, he turned towards the British. Baji Rao II signed the Treaty of Bassein on December 31, 1802, accepting British protection and agreeing to the terms of the subsidiary alliance system. பிரிட்டிஷ் பாதுகாப்பை தேடுதல். சிந்தியா, ஹோல்கர், போன்ஸ்லே ஆகியோர் இரண்டாம் பாஜி ராவை விட சக்தி வாய்ந்தவர்களாக மாறினர். தனது அதிகாரத்தை பாதுகாக்க அவர் ஆங்கிலேயர்களை நோக்கி திரும்பினார். இரண்டாம் பாஜிராவ் டிசம்பர் 31, 1802 அன்று பாசின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். பிரிட்டிஷ் பாதுகாப்பை ஏற்றுக்கொண்டு துணை கூட்டணி அமைப்பின் விதிமுறைகளுக்கு ஒப்புக்கொண்டார். British influence and control. By signing the treaty, Baji Rao II effectively became a client ruler of the British, accepting their influence and control over his state. This led to the Second Anglo-Maratha War, as other Maratha chiefs like Sindha and Bhonsle opposed the treaty and resisted British dominance. பிரிட்டிஷ் செல்வாக்கு மற்றும் கட்டுப்பாடு. ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதன் மூலம் இரண்டாம் பாஜிராவ் ஆங்கிலேயர்களின் வாடிக்கையாளரானார். அவர்களின் செல்வாக்கையும் தனது மாநிலத்தின் மீதான கட்டுப்பாட்டையும் ஏற்றுக்கொண்டார். இது இரண்டாம் ஆங்கிலோ மராத்தா போருக்கு வழிவகுத்தது, ஏனெனில் சிந்தியா மற்றும் போன்ஸ்லே போன்ற பிற மராட்டிய தலைவர்கள் ஒப்பந்தத்தை எதிர்த்தனர் மற்றும் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை எதிர்த்தனர். Weakening of Maratha Confederacy. The treaty marked a significant step in the decline of the Maratha Confederacy, as it weakened the unity among Maratha chiefs and paved the way for British expansion in India. மராத்தா கூட்டமைப்பு பலவீனமடைதல். இந்த ஒப்பந்தம் மராத்தா கூட்டமைப்பின் வீழ்ச்சியில் ஒரு குறிப்பிடத்தக்க படியை குறித்தது, ஏனெனில் இது மராத்தா தலைவர்களிடையே ஒற்றுமையை பலவீனப்படுத்தி இந்தியாவில் பிரிட்டிஷ் விரிவாக்கத்திற்கு வழிவகுத்தது. Critical analysis. Baji Rao's short-sightedness. He thought that this treaty would strengthen him personally. But he failed to realize that it would make him a puppet of the British and destroy Maratha independence. இரண்டாம் பாஜி ராவின் குறுகிய பார்வை. இந்த ஒப்பந்தம் தன்னை தனிப்பட்ட முறையில் பலப்படுத்தும் என்று அவர் நினைத்தார். ஆனால் அது தன்னை ஆங்கிலேயர்களின் கைப்பாவையாக மாற்றி மராட்டிய சுதந்திரத்தை அழிக்கும் என்பதை அவர் உணரத் தவறிவிட்டார். Conclusion. Baji Rao II signed the Treaty of Bassein because of his defeat, weakness, fear, and ambition to regain power. For him, it was a survival strategy, but for the Marathas, it became the beginning of decline. The Treaty of Bassein was a pivotal moment in Indian history,
marking the beginning of British control over the Marathas and ultimately leading to the dissolution of the Maratha Empire. தோல்வி, பலவீனம், பயம் மற்றும் மீண்டும் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்ற பேராசை காரணமாக இரண்டாம் பாஜிராவ் பஸ்ஸின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அவருக்கு இது ஒரு உயிர்வாழும் உத்தியாக இருந்தது, ஆனால் மராட்டியர்களுக்கு அது வீழ்ச்சியின் தொடக்கமாக மாறியது. பஸ்ஸின் ஒப்பந்தம் இந்திய வரலாற்றில் ஒரு முக்கிய தருணமாக இருந்தது. மராட்டியர்கள் மீது பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டின் தொடக்கத்தை குறித்தது, இறுதியில் மராட்டிய பேரரசின் கலைப்புக்கு வழிவகுத்தது. ஒட்டுமொத்தமாக பார்த்தால் பாசின் ஒப்பந்தம் புத்திசாலித்தனமானது, நியாயமானது மற்றும் அரசியல் ரீதியான நடவடிக்கை என்று நான் முடிவு செய்கிறேன். விமர்சன கருத்து: இந்த கூற்று 1802 பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் ஆங்கிலேயர்களுடன் கையெழுத்திட்ட பஸ்ஸின் ஒப்பந்தம் ட்ரீட்டி ஆஃப் பஸ்ஸிங் குறித்து கவர்னர் ஜெனரல் வெல்லெஸ்லி பிரபுவின் லார்ட் வெல்ஸ்லி ஒரு பாராட்டுக்குரிய மதிப்பீடாகவோ அல்லது ஆங்கிலேயர்களின் பார்வையை பிரதிபலிக்கும் கூற்றாகவோ இருக்கலாம். இந்த ஒப்பந்தம் புத்திசாலித்தனமானதா, நியாயமானதா, அரசியல் ரீதியானதா என்ற 3 பரிமாணங்களில் இந்த கூற்றை நாம் விமர்சன ரீதியாக ஆராயலாம். புத்திசாலித்தனமானது பொலிட்டிக்கலி ஷ்ரூட், இன்டெலிஜென்ட். உண்மை: ஆங்கிலேயர்களின் பார்வையில் பஸ்ஸின் ஒப்பந்தம் ஒரு மிகச்சிறந்த மற்றும் புத்திசாலித்தனமான மூலோபாய நடவடிக்கை என்பதில் சந்தேகமில்லை. பிரதான எதிரியை பலவீனப்படுத்தியது. மராத்தியர்கள் இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் கடைசி பிரதான எதிரியாக இருந்தனர். இந்த ஒப்பந்தம் போரில் வெற்றி பெறாமலேயே மராத்திய கூட்டமைப்பின் மைய அதிகாரத்தை, பேஷ்வா பதவியை ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தது. பிளவுகளை பயன்படுத்தியது. வெல்லெஸ்லி பிரபு மராத்திய தலைவர்களிடையே நிலவிய உள்நாட்டுச் சண்டையை சிந்தியா vs ஹோல்கர் மிகச் சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டார். பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் தனது அண்டை நாட்டு எதிரிக்கு எதிராக வெளிநாட்டு சக்தியின் உதவியை நாடும் அளவுக்கு பலவீனமடைவார் என்று ஆங்கிலேயர்கள் எதிர்பார்த்தனர். இரத்தமின்றி வெற்றி கொள்ளுதல்: மைசூர் சுல்தான்களைப் போலன்றி மராத்தியர்களுக்கு எதிராக ஒரு பெரிய போரை நடத்துவதற்கு முன்பே ஆங்கிலேயர்கள் தங்கள் துணைப்படை கூட்டணி அமைப்பின் மூலம் அரசியல் வெற்றியின் அடித்தளத்தை அமைத்தனர். நியாயமானது ஜஸ்டிஃபைட், ஃபேர். உண்மை அல்ல. இந்த உடன்படிக்கை நியாயமானது, ஜஸ்டிஃபைட், ஃபேர் என்று கூறப்படுவதை வரலாற்று ரீதியாக ஏற்க முடியாது. ஒப்பந்தத்தின் தன்மையே சுரண்டலானது. பஸ்ஸின் ஒப்பந்தம் என்பது ஒரு சுதந்திரமான நாடு அதன் அண்டை நாட்டுச் சண்டையிலிருந்து தன்னை காத்துக் கொள்வதற்காக மற்றொரு சக்திக்கு முழுமையாகச் சரணடைந்ததை குறிக்கிறது. ஆங்கிலேயர்களின் நிபந்தனைகள் மிகவும் கடுமையானவை மற்றும் ஒரு சுதந்திரமான ஆட்சியாளரின் இறையாண்மைக்கு பொருந்தாதவை. கட்டாயப்படுத்திய சூழ்நிலை: பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது தனது உயிரை காத்துக் கொள்வதற்காகவும் ஹோல்கரின் அச்சுறுத்தலிலிருந்து தப்பிப்பதற்காகவும் தான். இது கட்டாயத்தின் பேரிலேயே நடந்ததே தவிர நியாயமான நிபந்தனைகளின் அடிப்படையில் செய்யப்பட்ட பரஸ்பர ஒப்பந்தம் அல்ல. தேச நலனுக்கு எதிரானது. இந்திய தேசியவாதிகள் மற்றும் மராத்திய வரலாற்று ஆசிரியர்களின் பார்வையில் பேஷ்வா தனது தனிப்பட்ட நலனுக்காக மராத்திய தேசத்தின் சுதந்திரத்தை வெளிநாட்டு சக்தியிடம் விற்றது மன்னிக்க முடியாத ஒரு தேச துரோகச் செயலாகவே பார்க்கப்படுகிறது. அரசியல் ரீதியானது பொலிட்டிக்கலி எக்ஸ்பீடியன்ட். உண்மை: இந்த உடன்படிக்கை ஆங்கிலேயர்களின் அரசியல் நலன்களுக்கு மிகவும் சாதகமாகவும் மூலோபாய ரீதியாக மிகச் சரியான நடவடிக்கையாகவும் பொலிட்டிக்கலி எக்ஸ்பீடியன்ட் இருந்தது. துணைப்படை கூட்டணி அமைப்பின் வெற்றி: இந்த ஒப்பந்தம் வெல்லெஸ்லி பிரபுவின் துணைப்படை கூட்டணி அமைப்பின் மிகப்பெரிய வெற்றியை உறுதி செய்தது. மராத்திய பேரரசு என்ற மிகப்பெரிய சக்தி இந்த அமைப்பில் இணைந்ததன் மூலம் இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் உச்ச இறையாண்மை அதிகாரம் பாரமவுண்ட்சி நிலைநாட்டப்பட்டது. இரண்டாம் மராத்திய போருக்கு வழி: இந்த ஒப்பந்தம் உடனடியாக இரண்டாம் ஆங்கிலோ மராத்திய போருக்கு 1803 முதல் 1805 வரை வழிவகுத்தது.
ஆனால் இந்த போரின் வெற்றி ஆங்கிலேயர்களுக்கு முன்பே உறுதி செய்யப்பட்டது. ஏனெனில் பேஷ்வாவே ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதால் ஆங்கிலேயர்கள் மராத்திய கூட்டமைப்பின் பிற தலைவர்களுக்கு எதிராக ஒரு சட்டபூர்வமான நிலைப்பாட்டையும் நடுநிலை படைகளின் தளத்தையும் பெற்றனர். இந்தியாவின் கேட்வே சல்பாய் ஒப்பந்தத்தின் மூலம் ஆங்கிலேயர்கள் பெற்ற சால்செட் பகுதியை இந்த ஒப்பந்தம் உறுதி செய்தது. இது பம்பாய் மாகாணத்தின் பாதுகாப்புக்கும் விரிவாக்கத்துக்கும் மிகவும் முக்கியமானது. முடிவுரை: ஒட்டுமொத்தமாக பார்க்கையில் இந்த ஒப்பந்தம் ஆங்கிலேயர்கள் மற்றும் வெல்லஸ்லி பிரபுவின் அரசியல் நோக்கங்களுக்கு புத்திசாலித்தனமானதாகவும் அரசியல் ரீதியாகச் சரியானதாகவும் இருந்தது என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இது அவர்களுக்கு பெரும் நிதிச் சுமை மற்றும் இராணுவ போராட்டம் இல்லாமல் இந்தியாவை ஆள்வதற்கான அரசியல் அடித்தளத்தை வகுத்தது. ஆனால் இந்த போக்கை நியாயமானது, ஜஸ்டிஃபைட், ஃபேர் என்று அழைப்பது பலவீனமான ஆட்சியாளரின் துயரமான சூழ்நிலையை பயன்படுத்தி ஆங்கிலேயர்கள் செய்த அப்பட்டமான சுரண்டலை மூடிமறைப்பதாகவே அமையும். இது இந்தியாவின் இறையாண்மைக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய இழப்புகளில் ஒன்றாகும். Upon the whole, then, I conclude that the Treaty of Bassein was wise, just and a politic measure. Comment: அப்படியானால் ஒட்டுமொத்தமாக பார்த்தால் பாசின் ஒப்பந்தம் புத்திசாலித்தனமானது, நியாயமானது மற்றும் அரசியல் ரீதியான நடவடிக்கை என்று நான் முடிவு செய்கிறேன். கருத்து: Treaty of Bassein, a complex assessment. பஸ்ஸின் ஒப்பந்தம் ஒரு சிக்கலான மதிப்பீடு. The Treaty of Bassein 1802 created division between Peshwa Baji Rao II and other Maratha chiefs Sindar, Holkar, Bhonsle. 1802 பஸ்ஸின் உடன்படிக்கை பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் மற்றும் பிற மராட்டிய தலைவர்களுக்கு சிந்தியா, ஹோல்கர், போன்ஸ்லே இடையே பிரிவினையை ஏற்படுத்தியது. Treaty of Bassein. The Treaty of Bassein 1802 was a significant agreement between the British EIC and the Peshwa Baji Rao II. Following a defeat and internal conflict within the Marathas, Baji Rao II wanted British protection, accepting a subsidiary alliance that made him a British client ruler and contributed to the dissolution of the Maratha Empire. பஸ்ஸின் ஒப்பந்தம் 1802 என்பது பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் இரண்டாம் பேஷ்வா பாஜிராவ் அவர்களுக்கும் இடையிலான ஒரு குறிப்பிடத்தக்க ஒப்பந்தமாகும். மராட்டிய படைகளுக்குள் ஏற்பட்ட தோல்வி மற்றும் உள்மோதலைத் தொடர்ந்து இரண்டாம் பாஜிராவ் பிரிட்டிஷ் பாதுகாப்பை நாடினார், ஒரு துணை கூட்டணியை ஏற்றுக்கொண்டார். அது அவரை ஒரு பிரிட்டிஷ் வாடிக்கையாளரான ஆட்சியாளராக மாற்றியது மற்றும் மராட்டிய பேரரசின் கலைப்புக்கு பங்களித்தது. British perspective. British பார்வை. Strategic gain. The treaty provided the British with significant strategic gains, including control over key territories and influence over the Peshwa's foreign policy. Prevented French influence in India. Napoleon threat. மூலோபாய ஆதாயம். இந்த ஒப்பந்தம் ஆங்கிலேயர்களுக்கு முக்கிய பிரதேசங்களின் மீதான கட்டுப்பாடு மற்றும் பேஷ்வாவின் வெளியுறவுக் கொள்கையின் மீதான செல்வாக்கு உள்ளிட்ட குறிப்பிடத்தக்க ஆதாயங்களை வழங்கியது. இந்தியாவில் பிரெஞ்சு செல்வாக்கை தடுத்தது. நெப்போலியன் அச்சுறுத்தல். Expansion of power. It marked a major step in the British expansion of power in India. அதிகார விரிவாக்கம். இந்தியாவில் பிரிட்டிஷ் அதிகார விரிவாக்கத்தில் இது ஒரு முக்கிய படியை குறித்தது. Indian perspective. இந்திய கண்ணோட்டம். Loss of sovereignty. The treaty led to a significant loss of sovereignty for the Peshwa and the Maratha Empire. இறையாண்மை இழப்பு. இந்த ஒப்பந்தம் பேஷ்வா மற்றும் மராட்டிய பேரரசின் இறையாண்மையை கணிசமாக இழக்க வழிவகுத்தது. British domination. It paved the way for British domination over India. பிரிட்டிஷ் ஆதிக்கம். இது இந்தியாவின் மீது பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு வழிவகுத்தது. Conclusion. The Treaty of Bassein was a complex agreement with both positive and negative consequences. While it marked a significant strategic gain for the British, it also led to the loss of sovereignty for the Peshwa and the Maratha Empire. This treaty ultimately led to the Second Anglo-Maratha War 1803 முதல் 1805 வரை, as other Maratha leaders resisted this loss of independence. Whether this treaty was wise, just, and politic is a matter of debate,
பஸ்ஸின் ஒப்பந்தம் நேர்மறை மற்றும் எதிர்மறை விளைவுகளை கொண்ட ஒரு சிக்கலான ஒப்பந்தமாகும். இது ஆங்கிலேயர்களுக்கு குறிப்பிடத்தக்க மூலோபாய ஆதாயத்தை குறித்தது என்றாலும் பேஷ்வா மற்றும் மராட்டிய பேரரசின் இறையாண்மையை இழக்கவும் வழிவகுத்தது. இந்த ஒப்பந்தம் இறுதியில் இரண்டாம் ஆங்கிலோ மராத்தா போருக்கு 1803 முதல் 1805 வரை வழிவகுத்தது, ஏனெனில் மற்ற மராட்டிய தலைவர்கள் இந்த சுதந்திர இழப்பை எதிர்த்தனர். இந்த ஒப்பந்தம் புத்திசாலித்தனமானதா, நியாயமானதா மற்றும் அரசியல் ரீதியானதா என்பது விவாதத்திற்குரிய விஷயம். பஸ்ஸின் ஒப்பந்தம் அதன் நேரடி மற்றும் மறைமுக செயல்பாடுகள் மூலம் கம்பெனிக்கு இந்திய பேரரசை கொடுத்தது. விமர்சன கருத்து. கி.பி. 1802 இல் கையெழுத்திடப்பட்ட பஸ்ஸின் ஒப்பந்தம் ட்ரீட்டி ஆஃப் பஸ்ஸிங் மராத்தியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே ஒரு சமாதான ஒப்பந்தமாக வெளிப்படுத்தப்பட்டாலும் அது உண்மையில் இந்தியாவில் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்திய பேரரசை பெற்றுத்தந்த ஒரு மூலோபாய ஆவணம் ஆகும் என்ற கூற்று பெரும்பாலும் உண்மையே. இந்த உடன்படிக்கை அதன் நேரடி மற்றும் மறைமுகச் செயல்பாடுகள் மூலம் எவ்வாறு பிரிட்டிஷ் நிறுவனத்தை உச்ச இறையாண்மை அதிகாரமாக மாற்றியது என்பதை பற்றி விமர்சன ரீதியாக ஆராயலாம். நேரடிச் செயல்பாடுகள் டைரக்ட் கான்சிக்வென்சஸ். பஸ்ஸின் ஒப்பந்தத்தின் விதிகள் உடனடியாக கம்பெனியின் அதிகாரத்தை உறுதிப்படுத்தின. மராத்திய பேரரசின் மையத்தின் மீதான கட்டுப்பாடு. துணைப்படை கூட்டணி. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் மராத்திய கூட்டமைப்பின் தலைவர் பேஷ்வா அதிகாரப்பூர்வமாக துணைப்படை கூட்டணி அமைப்பில் இணைந்தார். இது இந்தியாவிலேயே எஞ்சியிருந்த மிகப்பெரிய சுதந்திரமான சக்தியின் மீது ஆங்கிலேயர்கள் அரசியல் மற்றும் இராணுவ கட்டுப்பாட்டை நிறுவ நேரடி நடவடிக்கை ஆகும். ஆங்கிலேய படை. பேஷ்வா தன் தலைநகரான பூனாவில் ஆங்கிலேயர்களின் இராணுவ படையை தனது செலவில் நிரந்தரமாக வைத்திருக்க ஒப்புக்கொண்டார். இது ஆங்கிலேயர்களுக்கு மராத்திய பேரரசின் மையப்பகுதியில் ஒரு இராணுவ தளத்தை வழங்கியது. நிலப்பரப்பு ஆதாயம். படைகளை பராமரிப்பதற்காக வருமானம் ஈட்டும் பெரும் நிலப்பகுதிகள் சுமார் ரூ. 26 லட்சம் வருவாய் கம்பெனியிடம் ஒப்படைக்கப்பட்டன. இது ஆங்கிலேயர்களின் பிராந்தியத்தையும் நிதி ஆதாரங்களையும் நேரடி நடவடிக்கையாக பலப்படுத்தியது. இறையாண்மை இழப்பு. பேஷ்வா வெளிவிவகாரங்களில் தலையிடுவதற்கான தனது உரிமையை முற்றிலுமாக கைவிட்டார். இதன் மூலம் மராத்தியர்கள் வேறு எந்த ஐரோப்பிய சக்தியுடனோ அல்லது உள்ளூர் சக்தியுடனோ கூட்டு சேரும் வாய்ப்பு முற்றிலும் நீக்கப்பட்டது. இது மராத்தியர்களின் இறையாண்மையை நேரடியாக பறித்தது. மறைமுகச் செயல்பாடுகள் இன்டைரக்ட் கான்சிக்வென்சஸ். இந்த ஒப்பந்தத்தின் மறைமுகமான ஆனால் முக்கியமான விளைவுகள் இந்திய பேரரசை கைப்பற்றுவதில் நீண்ட கால பங்களிப்பை வழங்கின. இரண்டாம் ஆங்கிலோ மராத்திய போருக்கான தூண்டுதல். கூட்டமைப்பின் பிளவு. பேஷ்வா ஆங்கிலேயர்களுடன் தனித்து ஒப்பந்தம் செய்து கொண்டது மராத்திய கூட்டமைப்பின் மற்ற முதன்மை தலைவர்களான சிந்தியா, ஹோல்கர் மற்றும் போன்ஸ்லே ஆகியோரை கோபப்படுத்தியது. பேஷ்வா தனது சுதந்திரத்தை விற்றுவிட்டதாக அவர்கள் கருதினர். போரின் நியாயம். பேஷ்வாவின் உரிமைகளை நிலைநாட்டுவதாகவும் ஒப்பந்தத்தை பாதுகாப்பதாகவும் கூறி ஆங்கிலேயர்கள் மராத்திய கூட்டமைப்பின் மற்ற தலைவர்களுக்கு எதிராக ஒரு சட்டப்பூர்வமான போரை தொடங்கினர். இரண்டாம் ஆங்கிலோ மராத்திய போர் 1803 முதல் 1805 வரை. இதுவே கம்பெனிக்கு இறுதியாக இந்தியா முழுவதையும் கைப்பற்றும் போராக அமைந்தது. இந்தியாவின் அரசியல் வரைபடம் மாற்றம். இரண்டாம் ஆங்கிலோ மராத்திய போரின் முடிவில் மராத்திய தலைவர்கள் அனைவரும் தோற்கடிக்கப்பட்டனர். இந்த தோல்விக்கு பிறகு சிந்தியா, ஹோல்கர் மற்றும் போன்ஸ்லே ஆகியோரும் துணைப்படை கூட்டணி அமைப்பில் சேர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதன் விளைவாக இந்திய துணைக்கண்டத்தில் ஆங்கிலேயர்களின் சவாலுக்கு உட்படாத உச்ச இறையாண்மை அதிகாரம் நிறுவப்பட்டது. பிரெஞ்சு அச்சுறுத்தல் முழுவதுமாக களைதல். இரண்டாம் மராத்திய போரின் போது பிரெஞ்சு ஆதரவுடனான சிந்தியாவின் இராணுவம் தோற்கடிக்கப்பட்டது. இதன் மூலம் பிரெஞ்சுக்காரர்கள் இந்தியாவில் காலூன்றியிருந்த கடைசி அரசியல் மற்றும் இராணுவ வாய்ப்பும் நிரந்தரமாக நீக்கப்பட்டது.
வடக்கு மற்றும் மத்திய இந்தியாவின் கேட்வே மராத்தியர்களை தோற்கடித்ததன் மூலம் கம்பெனி இந்தியாவின் வடக்கு பகுதிகளுக்கும் மத்திய பகுதிகளுக்கும் எளிதாக விரிவடைய முடிந்தது. ஆக்ரா, டெல்லி போன்ற முகலாய பகுதிகளும் ஒரிசாவின் கடற்கரை பகுதியும் ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டின் கீழ் வந்தன. விமர்சன ரீதியான முடிவு: பஸ்ஸின் ஒப்பந்தம் அதன் நேரடி மற்றும் மறைமுக செயல்பாடுகள் மூலம் கம்பெனிக்கு இந்திய பேரரசை கொடுத்தது என்ற கூற்று சரியானதே. அரசியல் சரணாகதி: இது ஒரு இராணுவ வெற்றியை விட அரசியல் சரணாகதி ஆகும். மராத்தியர்களை எதிர்த்து போராடுவதன் மூலம் பேரரசை கைப்பற்றுவதற்கு பதிலாக மராத்திய தலைவர்களின் உள் சண்டையை பயன்படுத்தி அவர்களை தங்களுக்குள் பிளவுபடுத்தி அவர்களின் இறையாண்மையை ஆக்கிரமித்தது. அரச நிர்வாகம்: இந்த ஒப்பந்தம் கம்பெனி வெறும் வணிக குழுவாக இருந்த நிலையிலிருந்து இந்திய பேரரசின் அதிகாரப்பூர்வ நிர்வாகியாகவும் உச்ச இறையாண்மை சக்தியாகவும் மாறுவதற்கான கட்டாயமான மற்றும் இறுதி ஆவணமாக செயல்பட்டது. எனவே பஸ்ஸின் ஒப்பந்தம் இந்தியாவில் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்தின் அடிக்கல்லை நேரடியாக பேஷ்வாவை கட்டுப்படுத்துவதன் மூலமும் மறைமுகமாக இரண்டாம் போருக்கு வழிவகுப்பதன் மூலமும் அமைத்தது என உறுதியாக கூறலாம். The Treaty of Bassein, by its direct and indirect operations, gave the company the Empire of India. Comment: பஸ்ஸின் ஒப்பந்தம் அதன் நேரடி மற்றும் மறைமுக செயல்பாடுகள் மூலம் நிறுவனத்திற்கு இந்திய பேரரசை கொடுத்தது. கருத்து: Treaty of Bassein s impact on British Empire in India. இந்தியாவில் பிரிட்டிஷ் பேரரசின் மீது பஸ்ஸின் ஒப்பந்தம் ஏற்படுத்திய தாக்கம். The Treaty of Bassein 1802 really played a significant role in the British East India Company's expansion of power and control over India. பஸ்ஸின் ஒப்பந்தம் 1802 பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் அதிகார விரிவாக்கத்திலும் இந்தியாவின் மீதான கட்டுப்பாட்டிலும் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தது. Direct consequences: established British influence. Established British influence over the Peshwa's foreign policy and internal affairs. நிறுவப்பட்ட பிரிட்டிஷ் செல்வாக்கு பேஷ்வாவின் வெளியுறவுக் கொள்கை மற்றும் உள்விவகாரங்களில் பிரிட்டிஷ் செல்வாக்கை நிறுவியது. Provided strategic gains. Provided the British with control over key territories and strategic locations. மூலோபாய ஆதாயங்களை வழங்கியது. முக்கிய பிரதேசங்கள் மற்றும் மூலோபாய இடங்களில் ஆங்கிலேயர்களுக்கு கட்டுப்பாட்டை வழங்கியது. Indirect consequences: weakened Maratha power. Weakened the Maratha Empire and creating an opportunity for British expansion. பலவீனப்படுத்தப்பட்ட மராட்டிய சக்தி மராட்டிய சாம்ராஜ்யத்தை பலவீனப்படுத்தியது மற்றும் பிரிட்டிஷ் விரிவாக்கத்திற்கான வாய்ப்பை உருவாக்கியது. Paved way for British dominance. Paved the way for British dominance over India, ultimately leading to the establishment of the British Empire. பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு வழிவகுத்தது. இந்தியாவின் மீது பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு வழிவகுத்தது. இறுதியில் பிரிட்டிஷ் பேரரசை நிறுவ வழிவகுத்தது. Conclusion: The Treaty of Bassein was a crucial step in the British East India Company's expansion of power and control over India. Its direct and indirect consequences contributed significantly to the establishment of British dominance and the eventual empire. பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் இந்தியாவின் மீதான அதிகார விரிவாக்கத்திலும் கட்டுப்பாட்டிலும் பஸ்ஸின் ஒப்பந்தம் ஒரு முக்கியமான படியாகும். அதன் நேரடி மற்றும் மறைமுக விளைவுகள் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை நிறுவுவதற்கும் இறுதியில் பேரரசை உருவாக்குவதற்கும் கணிசமாக பங்களித்தன. இரண்டாம் ஆங்கிலோ மராத்திய போரின் 1803 முதல் 1805 வரை. காரணங்கள்: இரண்டாம் ஆங்கிலோ மராத்திய போர் செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் 1803 முதல் 1805 வரை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு இந்தியாவில் உச்ச இறையாண்மை அதிகாரத்தை பாரமவுண்ட் பவர் அளித்தது. இந்த கொடூரமான போருக்கான அடிப்படை காரணம் மராத்தியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையே நிலவிய அதிகார போட்டி மட்டுமல்ல, மராத்திய கூட்டமைப்பின் மராத்தா கன்ஃபெடரசி ஆழமான உள்நாட்டு பிளவுகளும்தான். போருக்கான முக்கிய காரணங்களை இங்கே ஆராயலாம். பஸ்ஸின் ஒப்பந்தம் 1802 போருக்கான உடனடி காரணம். பஸ்ஸின் ஒப்பந்தமே ட்ரீட்டி ஆஃப் பஸ்ஸைன் போருக்கான மிக முக்கியமான மற்றும் உடனடி காரணமாகும். பேஷ்வாவின் சரணாகதி.
பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் யஷ்வந்த்ராவ் ஹோல்கரின் தாக்குதலிலிருந்து தப்பிக்க ஆங்கிலேயர்களுடன் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். இந்த ஒப்பந்தம் பேஷ்வாவை ஆங்கிலேயர்களின் துணைப்படை கூட்டணி அமைப்பின் கீழ் கொண்டு வந்தது. ஆதிக்கம் மற்றும் அவமானம். மராத்திய கூட்டமைப்பின் தலைவர் பேஷ்வா இவ்வாறு ஆங்கிலேயர்களின் அடிபணிந்தவராக மாறியது மற்ற வலிமைமிக்க மராத்திய தலைவர்களை சிந்தியா, ஹோல்கர் மற்றும் போன்ஸ்லே அவமானப்படுத்தியது. இது மராத்தியர்களின் சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்கும் செயல் என்று அவர்கள் கருதினர். சட்டபூர்வ நிலை. இந்த ஒப்பந்தம் ஆங்கிலேயர்களுக்கு மராத்திய தலைவர்களின் உள்விவகாரங்களில் தலையிடுவதற்கும் பேஷ்வாவின் உரிமைகளை பாதுகாப்பதாக கூறி மற்ற மராத்திய தலைவர்களுக்கு எதிராக போர் தொடுப்பதற்கும் ஒரு சட்டபூர்வமான காரணத்தை கொடுத்தது. ஆங்கிலேயர்களின் லட்சியங்கள் மற்றும் உச்ச அதிகாரம். லார்ட் வெல்ஸ்லி இம்பீரியலிசம். கவர்னர் ஜெனரல் வெல்லஸ்லி பிரபுவின் லார்ட் வெல்ஸ்லி விரிவான ஏகாதிபத்திய கொள்கைகளே போரின் ஆழமான காரணமாகும். உச்ச இறையாண்மை நோக்கம். இந்தியாவில் ஆங்கிலேயர்களே உச்சபட்ச அதிகாரம் பாரமவுண்ட் பவர் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று வெல்லஸ்லி உறுதியாக நம்பினார். மராத்தியரே கடைசி தடை. திப்பு சுல்தானின் மைசூர் பேரரசு ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டதால் 1799 மராத்தியர்களே ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திற்கு எஞ்சியிருந்த ஒரே பெரிய தடையாக இருந்தனர். எனவே மராத்தியர்களை ஒடுக்குவது ஆங்கிலேய பேரரசை நிறுவுவதற்கு இன்றியமையாததாக இருந்தது. துணைப்படை கூட்டணி திட்டம். ஒட்டுமொத்த மராத்திய கூட்டமைப்பையும் துணைப்படை கூட்டணிக்குள் கொண்டு வர வெல்லஸ்லி விரும்பினார். பஸ்ஸின் ஒப்பந்தம் இந்த இலக்கை அடைவதற்கான ஒரு வழியாகும். மராத்திய கூட்டமைப்பின் உள்பிளவுகள் மற்றும் பலவீனம். மராத்தியர்களின் உள்நாட்டுச் சண்டையே ஆங்கிலேயர்கள் தலையிட கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பாகும். சிந்தியா, ஹோல்கர் பகை. பேஷ்வா பதவியின் மீதான ஆதிக்கத்திற்காக சிந்தியா மற்றும் ஹோல்கர் குடும்பங்களுக்கு இடையே கடுமையான பகை நிலவியது. இந்த பகைதான் இரண்டாம் பாஜிராவ் ஆங்கிலேயர்களிடம் தஞ்சம் அடைய வழிவகுத்தது. தலைமை பற்றாக்குறை. திறமையான தலைவர்கள் இல்லாதது. நானா பட்னாவிஸ் 1800 இல் காலமானார். மராத்திய கூட்டமைப்புக்கு ஒரு பொதுவான கொள்கையையும் ஆங்கிலேய அச்சுறுத்தலை எதிர்கொள்ள ஒருங்கிணைந்த இராணுவ திட்டத்தையும் உருவாக்க முடியாமல் போனது. ஒருங்கிணைப்பு இல்லாமை. சிந்தியா மற்றும் போன்ஸ்லே ஆகியோர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராகச் சண்டையிட்டாலும் அவர்கள் ஹோல்கர் அல்லது காயக்வாட் ஆகியோருடன் முழுமையாக ஒருங்கிணைந்து போரிடவில்லை. இது ஆங்கிலேயர்கள் ஒவ்வொரு மராத்திய தலைவரையும் தனித்தனியாக தோற்கடிக்க உதவியது. பிரெஞ்சு தலையீட்டின் அச்சம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்களின் அரசியல் அல்லது இராணுவ தலையீட்டை அஞ்சினர். சிந்தியா போன்ற மராத்திய தலைவர்கள் தங்கள் படைகளை நவீனமயமாக்குவதற்காக பிரெஞ்சு இராணுவ அதிகாரிகளை வேலைக்கு அமர்த்தியிருந்தனர். இது ஆங்கிலேயர்களுக்கு ஒரு நேரடி அச்சுறுத்தலாக தோன்றியது. பிரெஞ்சுக்காரர்கள் மராத்தியர்களுடன் கூட்டு சேர்வதை தடுப்பதற்காக விரைவான நடவடிக்கை அவசியம் என்று வெல்லஸ்லி கருதினார். முடிவுரை. இரண்டாம் ஆங்கிலோ மராத்திய போர் ஆங்கிலேயர்களின் தனிப்பட்ட ஆதிக்க லட்சியங்களின் விளைவாகும். மராத்திய கூட்டமைப்பின் உள்பூசல்கள் மற்றும் பேஷ்வா இரண்டாம் பாஜி ராவின் பலவீனமான தலைமை பஸ்ஸின் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வழி வகுத்தது. இந்த ஒப்பந்தத்தை மராத்திய தலைவர்கள் தங்கள் சுதந்திரத்தின் மீதான தாக்குதலாக கருதியபோது ஆங்கிலேயர்கள் அதை ஒரு சட்டபூர்வமான இராணுவ நடவடிக்கைக்கான காரணமாக பயன்படுத்தினர். இதன் விளைவாக மராத்தியர்களின் முக்கிய தலைவர்கள் தோற்கடிக்கப்பட்டு மராத்திய பேரரசு ஒரு சுதந்திரமான சக்தியாக அதன் இருப்பை இழந்து இந்தியாவில் ஆங்கிலேயர்களின் முழு ஆதிக்கத்தை உறுதி செய்தது. Examine the causes and consequences of the Second Anglo-Maratha War 1803 முதல் 1805 வரை. இரண்டாம் ஆங்கிலோ மராத்தா போரின் 1803 முதல் 1805 வரை காரணங்களை ஆராயுங்கள். Causes.
The immediate cause of the Second Anglo-Maratha War was the Treaty of Bassein 1802. But the real causes were Maratha disunity, fear of British expansion, and Wellesley's aggressive policy. இரண்டாம் ஆங்கிலோ மராத்தா போருக்கு உடனடி காரணம் பஸ்ஸின் ஒப்பந்தம் 1802. ஆனால் உண்மையான காரணங்கள் மராத்திய ஒற்றுமையின்மை, பிரிட்டிஷ் விரிவாக்க பயம் மற்றும் வெல்லஸ்லியின் ஆக்கிரமிப்பு கொள்கை. Internal conflicts within the Maratha Empire. The Maratha Empire was weakened by internal power struggles, particularly after the death of Peshwa Madhavrao II in 1795. Baji Rao II, who succeeded him, was considered weak and unpopular, leading to divisions among the Maratha chiefs. மராட்டிய பேரரசுக்குள் ஏற்பட்ட உள்மோதல்கள். மராட்டிய பேரரசு, குறிப்பாக 1795 இரண்டாம் பேஷ்வா மாதவராவ் இறந்த பிறகு உள் அதிகார போராட்டங்களால் பலவீனமடைந்தது. அவருக்கு பிறகு ஆட்சிக்கு வந்த இரண்டாம் பாஜிராவ் பலவீனமானவராகவும் செல்வாக்கற்றவராகவும் கருதப்பட்டார். இது மராட்டிய தலைவர்களிடையே பிளவுகளுக்கு வழிவகுத்தது. ட்ரீட்டி ஆஃப் பஸ்ஸெயின் 1802. The treaty, signed between Baji Rao II and the British, made the Peshwa a subsidiary ally of the British East India Company. This led to resentment among other Maratha chiefs, who saw it as a threat to their independence. பஸ்ஸின் ஒப்பந்தம் 1802. இரண்டாம் பாஜிராவ் மற்றும் ஆங்கிலேயர்களிடையே கையெழுத்தான இந்த ஒப்பந்தம் பேஷ்வாவை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனியின் துணை கூட்டாளியாக மாற்றியது. இது மற்ற மராட்டிய தலைவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. அவர்கள் அதை தங்கள் சுதந்திரத்திற்கு அச்சுறுத்தலாக கருதினர். Consequences: weakening of Maratha Confederacy. The war led to the fragmentation of the Maratha Confederacy, and the Marathas were forced to sign separate subsidiary treaties with the British, reducing them to vassalage. மராத்தா கூட்டமைப்பு பலவீனமடைதல். இந்த போர் மராத்தா கூட்டமைப்பு துண்டு துண்டாக பிரிவதற்கு வழிவகுத்தது. மேலும் மராத்தாக்கள் ஆங்கிலேயர்களுடன் தனித்தனி துணை ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இதனால் அவை அடிமைத்தனத்திற்கு ஆளாயின. Expansion of British territory. The British gained control of key regions like Delhi, Agra, and parts of central India. The Treaty of Surji, Anjangaon and the Treaty of Deogaon formalized the territorial concessions made by the Marathas to the British East India Company. பிரிட்டிஷ் பிரதேச விரிவாக்கம், டெல்லி, ஆக்ரா மற்றும் மத்திய இந்தியாவின் சில பகுதிகள் போன்ற முக்கிய பகுதிகளை ஆங்கிலேயர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். சுர்ஜி, அஞ்சன்கான் ஒப்பந்தம் மற்றும் தியோகான் ஒப்பந்தம் ஆகியவை மராட்டியர்கள் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வழங்கிய பிராந்திய சலுகைகளை முறைப்படுத்தின. Conclusion. The war ultimately weakened the Marathas and strengthened British supremacy in India. இந்த போர் இறுதியில் மராத்தியர்களை பலவீனப்படுத்தி இந்தியாவில் பிரிட்டிஷ் மேலாதிக்கத்தை வலுப்படுத்தியது. மூன்றாம் ஆங்கிலோ மராத்திய போர் 1817 முதல் 1818 வரை. காரணங்களும் விளைவுகளும். மூன்றாம் ஆங்கிலோ மராத்திய போர் Third Anglo-Maratha War 1817 முதல் 1818 வரை இந்தியாவில் மராத்திய பேரரசை ஒரு சுதந்திரமான சக்தியாக முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வந்தது. இது ஆங்கிலேயர்கள் இந்திய துணைக்கண்டத்தில் உச்ச இறையாண்மை அதிகாரத்தை பாரமவுண்ட்சி இறுதி செய்வதற்கு வழிவகுத்தது. இந்த போருக்கான காரணங்கள் மற்றும் விளைவுகளை இங்கே விரிவாக ஆராயலாம். போருக்கான காரணங்கள். காசஸ் ஆஃப் த வார். மூன்றாம் ஆங்கிலோ மராத்திய போர் வெடிப்பதற்கான காரணங்கள். இரண்டாம் போருக்கு பிந்தைய அமைதியின்மை, பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தின் விரிவாக்க ஆசைகள் மற்றும் மராத்தியர்களின் எஞ்சியிருந்த தேசிய உணர்வு ஆகியவற்றில் வேரூன்றியுள்ளன. துணைப்படை கூட்டணி அமைப்பின் விளைவுகள். பேஷ்வாவின் அவமானம். இரண்டாம் பாஜிராவ் ஏற்கனவே பஸ்ஸின் ஒப்பந்தத்தின் மூலம் துணைப்படை கூட்டணி அமைப்பை ஏற்றுக்கொண்டிருந்தார். ஆனால் கம்பெனியின் தலையீடு மற்றும் பிரிட்டிஷ் குடியிருப்பாளரின் ரெசிடென்ட் தொடர்ச்சியான தலையீடு காரணமாக பேஷ்வா தனது பெயரளவிலான அதிகாரத்தை கூட பயன்படுத்த முடியவில்லை. இது பேஷ்வாவுக்கு அவமானத்தையும் கோபத்தையும் அளித்தது. நாக்பூர் மற்றும் பூனா உடன்படிக்கைகள்.
1817 இல் பூனாவின் பேஷ்வாவுடன் கையெழுத்திடப்பட்ட உடன்படிக்கை மற்றும் நாக்பூரின் போன்ஸ்லேவுடன் செய்யப்பட்ட உடன்படிக்கை ஆகியவை பேஷ்வாவின் உரிமைகளை மேலும் பறித்தன. பிந்தாரிகளின் ஒழிப்பு சப்ரெஷன் ஆஃப் த பின்ட்ரீஸ். பிந்தாரிகள் யார்? பிந்தாரிகள் என்பவர்கள் முறையான பயிற்சி பெறாத, பெரும்பாலும் முஸ்லிம்கள் மற்றும் மராத்தியரல்லாதோரை கொண்ட கொள்ளை கூட்டத்தினர் ஆவர். இவர்கள் மராத்திய படைகளுடன் இணைந்தும் தனியாகவும் போர்க்காலங்களில் கொள்ளையடிப்பை மேற்கொண்டனர். பிரிட்டிஷ் தலையீடு. கவர்னர் ஜெனரல் ஹேஸ்டிங்ஸ் பிரபு லார்ட் ஹேஸ்டிங்ஸ் 1813 முதல் 1823 வரை பிந்தாரிகளை ஒழிப்பதற்காக ஒரு பெரும் படையை திரட்டினார். மராத்தியர்களின் எதிர்ப்பு. பிந்தாரிகள் மராத்திய தலைவர்களின் குறிப்பாக சிந்தியாவின் மறைமுக ஆதரவின் கீழ் இருந்தனர். பிந்தாரிகளை ஒடுக்கும் நடவடிக்கை மராத்தியர்களின் இறையாண்மையில் பிரிட்டிஷ் தலையீடு என்று கருதப்பட்டது. இது போருக்கான உடனடி காரணமாக மாறியது. மராத்திய தேசிய உணர்வின் மறுமலர்ச்சி. பேஷ்வா மற்றும் மற்ற மராத்திய தலைவர்களிடையே ஆங்கிலேயர்களின் பிடியிலிருந்து விடுபட ஒரு தேசிய உணர்வு மீண்டும் எழுந்தது. பிரிட்டிஷ் குடியிருப்பாளர்களை தங்கள் தலைநகரங்களில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற வலுவான விருப்பம் நிலவியது. பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் இரகசியமாக மராத்திய தலைவர்களை ஒன்று திரட்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு இறுதி யுத்தத்திற்கு தயாரானார். போரின் முக்கிய விளைவுகள். கான்செக்வென்சஸ் ஆஃப் த வார். இந்த குறுகிய காலப் போர் இந்திய வரலாற்றின் போக்கையே மாற்றியமைக்கும் ஆழமான விளைவுகளை ஏற்படுத்தியது. மராத்திய பேரரசின் முடிவும் பேஷ்வா பதவியின் ஒழிப்பும். முழுமையான தோல்வி. மராத்திய படைகள் காகி கிட்கி, மகீத்பூர் மஹீத்பூர், சிதாபால்டி சீதாபால்டி போன்ற இடங்களில் நடந்த சண்டைகளில் ஆங்கிலேயர்களிடம் தோல்வியடைந்தன. பேஷ்வா பதவியின் ஒழிப்பு. பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் சரணடைந்தார். அதன் பிறகு பேஷ்வா பதவி முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. பேஷ்வாவுக்கு கான்பூருக்கு அருகிலுள்ள பித்தூரில் பிட்டூர் ஓய்வூதியம் வழங்கப்பட்டு அனுப்பப்பட்டார். மராத்திய பகுதியின் இணைப்பு. பேஷ்வாவின் பகுதிகள் புனே உட்பட பம்பாய் மாகாணத்துடன் இணைக்கப்பட்டன. அரசியல் இறையாண்மை நிறுவப்பட்டது. உச்ச அதிகாரம். மூன்றாம் போருக்குப் பிறகு மராத்திய கூட்டமைப்பின் அனைத்து தலைவர்களும் சிந்தியா, ஹோல்கர், போன்ஸ்லே ஆங்கிலேயர்களின் துணைப்படை கூட்டணி அமைப்பில் முழுமையாகச் சரணடைந்தனர். கம்பெனி ஆட்சி உறுதி. இந்தியாவில் ஆங்கிலேயர்களுக்குச் சவால் விடுக்கக்கூடிய வேறு எந்த சுதந்திரமான சக்தியும் எஞ்சியிருக்கவில்லை. கிழக்கிந்திய கம்பெனி சந்தேகத்திற்கு இடமின்றி இந்தியாவின் உச்ச இறையாண்மை அதிகாரமாக மாறியது. பிராந்திய மறுசீரமைப்பு. சதாரா இராச்சியம் மராத்தியர்களுக்கு ஆறுதல் அளிக்கும் விதமாகவும் ஆங்கிலேயர்களுக்கு விசுவாசமான ஒரு பிராந்தியத்தை உருவாக்கவும் சதாரா என்ற ஒரு சிறிய மராத்திய ராஜ்ஜியம் நிறுவப்பட்டது. இது சத்ரபதி சிவாஜியின் நேரடி வம்சாவளியைச் சேர்ந்த பிரதாப் சிங்கிடம் பிரதாப் சிங் ஒப்படைக்கப்பட்டது. இது 1848 இல் டல்ஹவுசி பிரபுவால் இணைக்கப்பட்டது. மத்திய இந்தியாவின் கட்டுப்பாடு. ஆங்கிலேயர்கள் மத்திய இந்தியா முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்தனர். இது வர்த்தகம் மற்றும் நிர்வாகத்தை மேலும் எளிதாக்கியது. பிந்தாரிகள் ஒழிப்பு. இந்த போரின் போது பிந்தாரிகள் முழுமையாக ஒடுக்கப்பட்டனர். இது மத்திய இந்தியாவில் சட்டம் மற்றும் ஒழுங்கை மீட்டெடுக்கவும் வர்த்தக பாதுகாப்பை உறுதி செய்யவும் உதவியது. முடிவுரை. மூன்றாம் ஆங்கிலோ மராத்திய போர் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கத்தை நிறுவுவதில் ஒரு சீரமைப்பு போராக வார் ஆஃப் கன்சாலிடேஷன் செயல்பட்டது. இது கம்பெனிக்கு எதிரான கடைசி பெரிய இந்திய எதிர்ப்பை முடிவுக்கு கொண்டு வந்தது. மராத்திய பேரரசு அழிக்கப்பட்டதன் மூலம் ஆங்கிலேயர்கள் இந்திய துணைக்கண்டத்தின் பெரும்பகுதியை நேரடி நிர்வாகத்தின் கீழோ அல்லது துணைப்படை கூட்டணி அமைப்பின் கீழோ கொண்டு வரும் பாதையை உறுதியாக திறந்துவிட்டனர். Examine the causes and consequences of the Third Anglo
மராத்தா வார் 1817 முதல் 1818 வரை. மூன்றாம் ஆங்கிலோ மராத்தா போரின் 1817 முதல் 1818 வரை காரணங்கள் மற்றும் விளைவுகளை ஆராயுங்கள். Causes: Growing British interference. The British EIC increasingly interfered in Maratha affairs, which led to resentment among Maratha leaders. வளர்ந்துவரும் பிரிட்டிஷ் தலையீடு. பிரிட்டிஷ் EIC மராட்டிய விவகாரங்களில் தலையிடுவது அதிகரித்தது. இது மராட்டிய தலைவர்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது. Peshwa's resentment. Peshwa Baji Rao II hated the British control and wanted to regain independence. பேஷ்வாவின் அதிருப்தி. பேஷ்வா இரண்டாம் பாஜிராவ் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டை வெறுத்து மீண்டும் சுதந்திரம் பெற விரும்பினார். Internal conflicts. Internal conflicts within the Maratha Confederacy weakened their ability to resist British expansion. உள்மோதல்கள். மராட்டிய கூட்டமைப்பிற்குள் ஏற்பட்ட உள்மோதல்கள் பிரிட்டிஷ் விரிவாக்கத்தை எதிர்க்கும் திறனை பலவீனப்படுத்தின. Pindri issues. The British accused the Marathas of supporting the Pindris, a group of raiders, which led to direct British military action. பிண்டாரி பிரச்சினை. மராட்டியர்கள் பிண்டாரிகள் என்ற ஒரு படையெடுப்பாளர் குழுவை ஆதரிப்பதாக ஆங்கிலேயர்கள் குற்றம் சாட்டினர். இது நேரடி பிரிட்டிஷ் இராணுவ நடவடிக்கைக்கு வழிவகுத்தது. Consequences: End of Maratha resistance. The war marked the final defeat of the Marathas, ending their resistance against British rule. மராட்டிய எதிர்ப்பின் முடிவு. இந்த போர் மராத்தியர்களின் இறுதித் தோல்வியை குறித்தது. பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான அவர்களின் எதிர்ப்பை முடிவுக்கு கொண்டு வந்தது. British dominance. The British EIC established dominance over most of India, paving the way for nearly a century of British rule. பிரிட்டிஷ் ஆதிக்கம். பிரிட்டிஷ் EIC இந்தியாவின் பெரும்பகுதியில் ஆதிக்கத்தை நிலைநாட்டியது. கிட்டத்தட்ட ஒரு நூற்றாண்டு பிரிட்டிஷ் ஆட்சிக்கு வழி வகுத்தது. Abolition of Peshwa title. The Peshwa system was abolished, and Baji Rao II was exiled to Bithur with a pension. பேஷ்வா முறை ஒழிக்கப்பட்டது. மேலும் இரண்டாம் பாஜிராவ் ஓய்வூதியத்துடன் பித்தூருக்கு நாடுகடத்தப்பட்டார். Annexation of Maratha territories. The British annexed large parts of Maratha territory, including Nagpur and Indore, which became princely states under British control. மராட்டிய பிரதேசங்களை இணைத்தல். நாக்பூர் மற்றும் இந்தூர் உள்ளிட்ட மராட்டிய பிரதேசத்தின் பெரும்பகுதியை ஆங்கிலேயர்கள் இணைத்து கொண்டனர். அவை பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டின் கீழ் சுதேச அரசுகளாக மாறின. Establishment of British Raj. The war laid the foundation for the British Raj, with the British establishing new administrative and economic systems in the conquered territories. பிரிட்டிஷ் ராஜ்ஜியத்தை நிறுவுதல். இந்த போர் பிரிட்டிஷ் ராஜ்ஜியத்திற்கு அடித்தளம் அமைத்தது. ஆங்கிலேயர்கள் கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களில் புதிய நிர்வாக மற்றும் பொருளாதார அமைப்புகளை நிறுவினர். Significant changes. Loss of Maratha power. The Maratha Empire lost its independence. மராட்டிய அதிகார இழப்பு. மராட்டிய பேரரசு தனது சுதந்திரத்தை இழந்தது. British control. The British controlled most of India, with the Maratha kingdoms of Satara, Nagpur, and Indore becoming princely states under British control. பிரிட்டிஷ் கட்டுப்பாடு. இந்தியாவின் பெரும்பகுதியை ஆங்கிலேயர்கள் கட்டுப்படுத்தினர். சத்தாரா, நாக்பூர் மற்றும் இந்தூர் ஆகிய மராட்டிய இராச்சியங்கள் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டின் கீழ் சுதேச அரசுகளாக மாறின. Administrative reforms. The British introduced new administrative systems, which transformed the way India was governed. நிர்வாக சீர்திருத்தங்கள். ஆங்கிலேயர்கள் புதிய நிர்வாக அமைப்புகளை அறிமுகப்படுத்தினர். இது இந்தியா நிர்வகிக்கப்படும் முறையை மாற்றியது. Conclusion. The war ultimately declined the Marathas and laid the foundation for the British Raj in India. இந்த போர் இறுதியில் மராட்டியர்களை வீழ்த்தி இந்தியாவில் பிரிட்டிஷ் ராஜ்ஜியத்திற்கு அடித்தளம் அமைத்தது. The hunt of the Pindris became merged in the Third Maratha War. Comment. பிண்டாரிகளின் வேட்டை மூன்றாம் மராட்டிய போரில் இணைக்கப்பட்டது. கருத்து. The Pindri problem and the Third Maratha War. பிண்டாரி பிரச்சினை மற்றும் மூன்றாம் மராட்டிய போர். The Pindris were served as auxiliary forces in the Maratha army. When the Maratha Empire weakened, they became unemployed and started raiding nearby lands, including British-controlled territories,
பிண்டாரிகள் மராட்டிய இராணுவத்தில் துணை படைகளாக பணியாற்றினர். மராட்டிய பேரரசு பலவீனமடைந்தபோது அவர்கள் வேலையில்லாமல் பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசங்கள் உட்பட அருகிலுள்ள நிலங்களை தாக்கத் தொடங்கினர். பென்ரி இஷ்யூ plundered and raided various regions, causing instability and chaos. கொள்ளையடித்து சூறையாடப்பட்டனர், பல்வேறு பகுதிகளை சூறையாடி நிலையற்ற தன்மை மற்றும் குழப்பத்தை ஏற்படுத்தினர். British accusations. The British East India Company accused the Marathas of harboring the Pindris and supporting their raids. Lord Hastings, the Governor-General of India, appealed to the Marathas to control the Pindris, but when they failed to comply, he launched a massive military campaign against them. British குற்றச்சாட்டுகள். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனம் மராத்தியர்கள் பிண்டாரிகளுக்கு அடைக்கலம் கொடுத்து அவர்களின் தாக்குதல்களை ஆதரிப்பதாக குற்றம் சாட்டியது. இந்தியாவின் கவர்னர் ஜெனரலாக இருந்த லார்ட் ஹேஸ்டிங்ஸ் பிண்டாரிகளை கட்டுப்படுத்த மராத்தியர்களிடம் முறையிட்டார். ஆனால் அவர்கள் இணங்கத் தவறியபோது அவர் அவர்களுக்கு எதிராக ஒரு பெரிய இராணுவ பிரச்சாரத்தை தொடங்கினார். Third Maratha War. The Third Maratha War 1817 முதல் 1818 வரை was a conflict between the British EIC and the Maratha Confederacy. மூன்றாம் மராட்டிய போர் 1817 முதல் 1818 வரை பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கும் மராட்டிய கூட்டமைப்புக்கும் இடையிலான மோதலாகும். British victory. The British victory in the war led to the defeat of the Maratha Confederacy and the Pindris. பிரிட்டிஷ் வெற்றி. போரில் பிரிட்டிஷ் வெற்றி மராட்டிய கூட்டமைப்பு மற்றும் பிண்டாரிகளின் தோல்விக்கு வழிவகுத்தது. Conclusion. The Pindri issue was a significant factor in the Third Anglo-Maratha War, as it provided the British with a pretext to launch a military campaign against the Marathas and ultimately led to the downfall of the Maratha Empire. மூன்றாம் ஆங்கிலோ மராத்தா போரில் பிண்டாரி பிரச்சினை ஒரு குறிப்பிடத்தக்க காரணியாக இருந்தது, ஏனெனில் இது மராட்டியர்களுக்கு எதிராக இராணுவ நடவடிக்கையை தொடங்க ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சாக்குப்போக்கை வழங்கியது மற்றும் இறுதியில் மராட்டிய பேரரசின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. While individually the Marathas were clever and brave, they lacked the corporate spirit so essential for national independence. Discuss with reasons. மராட்டியர்கள் தனிப்பட்ட முறையில் புத்திசாலிகளாகவும் துணிச்சலானவர்களாகவும் இருந்தபோதிலும் தேசிய சுதந்திரத்திற்கு மிகவும் அவசியமான கார்ப்பரேட் மனப்பான்மை அவர்களிடம் இல்லை. காரணங்களுடன் விவாதிக்கவும். Maratha strengths and weaknesses. மராட்டிய பலங்களும் பலவீனங்களும். The Marathas were known for their individual bravery and cleverness, but their lack of corporate spirit hindered their ability to achieve national independence. மராத்தியர்கள் தங்கள் தனிப்பட்ட துணிச்சலுக்கும் புத்திசாலித்தனத்திற்கும் பெயர் பெற்றவர்கள், ஆனால் அவர்களின் கார்ப்பரேட் மனப்பான்மை இல்லாதது தேசிய சுதந்திரத்தை அடைவதற்கான அவர்களின் திறனை தடுத்தது. Individual strengths. தனிப்பட்ட பலங்கள். Brave and skilled. Known for their bravery, military skills, and adaptability. துணிச்சலான மற்றும் திறமையானவர்கள், அவர்களின் துணிச்சல், இராணுவ திறன்கள் மற்றும் தகவமைப்பு திறனுக்கு பெயர் பெற்றவர்கள். Clever and resourceful. Maratha leaders often demonstrated cleverness and resourcefulness in their military campaigns. புத்திசாலி மற்றும் வளமானவர்கள். மராத்திய தலைவர்கள் பெரும்பாலும் தங்கள் இராணுவ பிரச்சாரங்களில் புத்திசாலித்தனத்தையும் வளத்தையும் வெளிப்படுத்தினர். Lack of corporate spirit. கார்ப்பரேட் மனப்பான்மை இல்லாதது. Internal divisions. Infighting and divisions among Maratha leaders and factions weakened their overall strength. உள்பிரிவுகள். மராத்திய தலைவர்கள் மற்றும் பிரிவுகளுக்கு இடையேயான உள் சண்டைகள் மற்றும் பிளவுகள் அவர்களின் ஒட்டுமொத்த வலிமையை பலவீனப்படுத்தின. Lack of unity. The absence of a unified command structure and cohesive leadership hindered their ability to present a united front against external threats. ஒற்றுமை இல்லாமை, ஒருங்கிணைந்த கட்டளை அமைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த தலைமை இல்லாதது வெளிப்புற அச்சுறுத்தல்களுக்கு எதிராக ஒரு ஐக்கிய முன்னணியை முன்வைக்கும் அவர்களின் திறனை தடுத்தது. Impact on national independence. தேசிய சுதந்திரத்தில் தாக்கம். Weakened Maratha Empire. Ultimately contributed to the weakening of the Maratha Empire.
பலவீனமான மராத்திய பேரரசு. இறுதியில் மராத்திய பேரரசு பலவீனமடைய பங்களித்தது. Facilitated British expansion, made it easier for the British to expand their control over India. பிரிட்டிஷ் விரிவாக்கத்தை எளிதாக்கியது. இந்தியாவின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்துவதை ஆங்கிலேயர்கள் எளிதாக்கியது. Conclusion. While individual Marathas demonstrated remarkable bravery and cleverness, their inability to unite and work towards a common goal hindered their pursuit of national independence. தனிப்பட்ட மராட்டியர்கள் குறிப்பிடத்தக்க துணிச்சலையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்திய போதிலும் அவர்கள் ஒன்றுபட்டு ஒரு பொதுவான இலக்கை நோக்கிச் செயல்பட இயலாமை அவர்களின் தேசிய சுதந்திர போராட்டத்தை தடுத்தது. How did the British establish their control over Maharashtra in the first 2 decades of the 19th century? Why did the Maratha challenge ultimately collapse? 19ஆம் நூற்றாண்டின் முதல் 2 தசாப்தங்களில் மகாராஷ்டிராவின் மீது ஆங்கிலேயர்கள் தங்கள் கட்டுப்பாட்டை எவ்வாறு நிலைநிறுத்தினர்? மராட்டிய சவால் இறுதியில் ஏன் தோல்வியடைந்தது? British establishment of control over Maharashtra. மகாராஷ்டிராவின் மீது பிரிட்டிஷ் கட்டுப்பாட்டை நிறுவுதல். Treaties and alliances. The British formed treaties and alliances with various Maratha leaders, including the Peshwa, to gain influence and control. ஒப்பந்தங்கள் மற்றும் கூட்டணிகள். செல்வாக்கு மற்றும் கட்டுப்பாட்டை பெறுவதற்காக பேஷ்வா உட்பட பல்வேறு மராட்டிய தலைவர்களுடன் ஆங்கிலேயர்கள் ஒப்பந்தங்கள் மற்றும் கூட்டணிகளை உருவாக்கினர். Military conquests. The British defeated the Marathas in a series of wars, including the Second Anglo-Maratha War 1803 முதல் 1805 வரை and the Third Anglo-Maratha War 1817 முதல் 1818 வரை. இராணுவ வெற்றிகள். 2ஆம் ஆங்கிலோ மராத்தா போர் 1803 முதல் 1805 வரை மற்றும் 3ஆம் ஆங்கிலோ மராத்தா போர் 1817 முதல் 1818 வரை உள்ளிட்ட தொடர்ச்சியான போர்களில் ஆங்கிலேயர்கள் மராட்டியர்களை தோற்கடித்தனர். Subsidiary alliance system. The British used the subsidiary alliance system to exert control over Maratha states, requiring them to maintain British troops and accept British advice. துணை கூட்டணி அமைப்பு. மராட்டிய மாநிலங்களின் மீது கட்டுப்பாட்டை செலுத்த ஆங்கிலேயர்கள் துணை கூட்டணி அமைப்பை பயன்படுத்தினர். இதனால் அவர்கள் பிரிட்டிஷ் துருப்புக்களை பராமரிக்கவும் பிரிட்டிஷ் ஆலோசனையை ஏற்கவும் வேண்டியிருந்தது. Collapse of Maratha challenge. மராத்தா சவாலின் சரிவு. Internal divisions. Internal divisions and rivalries among Maratha leaders weakened their ability to resist British expansion. உள்பிரிவுகள். மராத்தா தலைவர்களிடையே உள்பிளவுகள் மற்றும் போட்டிகள் பிரிட்டிஷ் விரிவாக்கத்தை எதிர்க்கும் அவர்களின் திறனை பலவீனப்படுத்தின. British military superiority. British military superiority, including better training, equipment, and tactics, gave them a significant advantage over the Marathas. பிரிட்டிஷ் இராணுவ மேன்மை, சிறந்த பயிற்சி, உபகரணங்கள் மற்றும் தந்திரோபாயங்கள் உட்பட பிரிட்டிஷ் இராணுவ மேன்மை மராட்டியர்களை விட அவர்களுக்கு குறிப்பிடத்தக்க நன்மையை அளித்தது. Effective British diplomacy. British diplomacy effectively exploited Maratha weaknesses and divisions, leading to the eventual collapse of Maratha power. திறனுள்ள பிரிட்டிஷ் ராஜதந்திரம் மராத்தியர்களின் பலவீனங்களையும் பிளவுகளையும் பிரிட்டிஷ் ராஜதந்திரம் திறம்பட பயன்படுத்திக் கொண்டது. இது இறுதியில் மராத்திய சக்தியின் வீழ்ச்சிக்கு வழிவகுத்தது. The Maratha polity disintegrated through internal stress. Critically comment. உள்ளழுத்தத்தால் மராட்டிய அரசியல் சிதைந்தது. விமர்சன ரீதியாக கருத்து தெரிவிக்கவும். மராத்தா பாலிட்டி disintegration. Internal stress. மராட்டிய அரசியலின் சிதைவு. உள்மன அழுத்தம். Divisions among leaders. Divisions and rivalries among Maratha leaders, such as the Peshwas and other powerful nobles, weakened the polity. தலைவர்களிடையே பிளவுகள். பேஷ்வாக்கள் மற்றும் பிற சக்தி வாய்ந்த பிரபுக்கள் போன்ற மராட்டிய தலைவர்களிடையே பிளவுகள் மற்றும் போட்டிகள் அரசியலை பலவீனப்படுத்தின. Lack of central authority. The Maratha polity's decentralized nature and lack of strong central authority made it vulnerable to internal conflicts and external threats.
மத்திய அதிகாரம் இல்லாதது. மராட்டிய அரசியலின் பரவலாக்கப்பட்ட தன்மை மற்றும் வலுவான மத்திய அதிகாரம் இல்லாதது உள்மோதல்கள் மற்றும் வெளிப்புற அச்சுறுத்தல்களுக்கு ஆளாகக்கூடியதாக ஆக்கியது. Power struggles and succession disputes further destabilized the Maratha polity. அதிகார போராட்டங்கள் மற்றும் வாரிசுரிமை தகராறுகள் மராட்டிய அரசியலை மேலும் சீர்குலைத்தன. External factors வெளிப்புற காரணிகள். British expansion. The British East India Company's expansionist policies and military victories weakened the Maratha polity. பிரிட்டிஷ் விரிவாக்கம். பிரிட்டிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தின் விரிவாக்க கொள்கைகள் மற்றும் இராணுவ வெற்றிகள் மராட்டிய அரசியலை பலவீனப்படுத்தின. External pressures from other regional powers and the British ultimately contributed to the Maratha polity's disintegration. வெளிப்புற அழுத்தங்கள். பிற பிராந்திய சக்திகள் மற்றும் ஆங்கிலேயர்களிடமிருந்து வெளிப்புற அழுத்தங்கள் இறுதியில் மராட்டிய அரசியலின் சிதைவுக்கு பங்களித்தன. Conclusion. The Maratha polity's disintegration was a result of both internal stress and external factors. While internal divisions and weaknesses played a significant role, external pressures and British expansion ultimately sealed the polity's fate. மராட்டிய அரசியலின் சிதைவு உள்மன அழுத்தம் மற்றும் வெளிப்புற காரணிகளின் விளைவாகும். உள்பிளவுகளும் பலவீனங்களும் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டிருந்தாலும் வெளிப்புற அழுத்தங்களும் பிரிட்டிஷ் விரிவாக்கமும் இறுதியில் அரசியலின் தலைவிதியை மூடின.